குட் மார்னிங். ஓகே, ஃபைன். இன்னைக்கு நம்மளோட ஜெனரல்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து நமக்கு வந்து என்னன்னா ஜஸ்ட் வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து பார்க்க போறது வந்து என்னன்னா சாப்டர் 1. ஓகேங்களா? சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் இன்னும் சிலபஸ் வச்சிருக்கீங்களா கையில? எப்பவுமே சிலபஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சாப்டர் 1 நம்ம ஃபர்ஸ்ட் இங்க பார்க்க போறது வந்து என்னன்னா சோசியல் கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுல 2.1ல இருக்கும். 2.1ல வந்து த கான்செப்ட் ஆஃப் கல்ச்சர் சிவிலைசேஷன். ஓகேங்களா? அந்த கான்செப்ட்ஸ் இருக்கும். அந்த கான்செப்ட் தான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஆந்த்ரோபாலஜியோட பேசிக்கான ஒரு 2-3 இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சிருக்கோம். தெரிஞ்சாதான் நம்ம அதை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஆந்த்ரோபாலஜி நம்ம சொல்லும் போது ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து நம்ம மேஜரா வந்து பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் வேரியேஷன்ஸ் பத்தி நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்திருப்போம். பட் இங்க வந்து மேஜரா வந்து நம்ம பாக்குறது வந்து என்னன்னா பேஸ்ட் ஆன் தி டைப்ஸ். ஓகே, ஃபைன். இப்போ ஆந்த்ரோபாலஜியை பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆந்த்ரோபாலஜி வேர்டை பிரிச்சோன்னா 2 இருக்கும். ஆந்த்ரோபோஸ் அண்ட் லாகஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆந்த்ரோபோஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன ஹியூமனை பத்தி பேசுறது, லாகஸ்ங்கிறது ஸ்டடி ஆர் சயின்ஸ். அப்போ ஜஸ்ட் வி கால்ட் ஆந்த்ரோபாலஜி அஸ் ஸ்டடி ஆர் சயின்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் சொல்றது. ஓகேங்களா? ஜென்ரலா இருந்தோம். பட் ரொம்ப இம்பார்ட்டன்டா பொறுத்த வரைக்கும் என்னன்னா நமக்கு வந்து ஆந்த்ரோபாலஜிங்கிற சப்ஜெக்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து 19th செஞ்சுரியில தான் ஸ்டார்ட் ஆகும். 19th செஞ்சுரியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான சப்ஜெக்ட் ஃபார்ம் ஆகும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் கான்செப்ட்ஸ் கிடையாது ஜெனரலா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எப்போ வந்து அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டார்ட் ஆச்சோ பீப்புள்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு கல்ச்சரும் வந்து இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஃபைனலிஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் கலனைசேஷன் காலகட்டத்தில். இப்போ கலனைசேஷன் காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல போய் ரீச் ஆக ஆரம்பிச்சாங்க. ரீச் ஆகும் போது என்ன ஆகும்னா அவங்க கல்ச்சர் ஒரு டைப் ஆஃப் இருந்திருக்கு, அங்க இருக்க கல்ச்சர் ஒரு டைப் ஆஃப் இருந்திருக்கு. ஓகேங்களா? அதனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா அந்த கம்பேரிசன் பிட்வீன் தீஸ் டூ கல்ச்சர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் போது அவங்கள பத்தி படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டடிஸ் வர ஆரம்பிக்குது. அது எல்லாத்தையும் கிளப் பண்ணி தான் வந்து ஆந்த்ரோபாலஜின்னு நம்ம வந்து சொல்றோம் இப்ப. ஓகேங்களா? அதனாலதான் வந்து ஆந்த்ரோபாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா த காம்பினேஷன் ஆஃப் ஹிஸ்டரி, சோசியாலஜி, சொசைட்டி அந்த நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணி சொல்றதுனால தான் சொல்லுவோம். ஓகேங்களா? அதனால தே கன்சிடர் அஸ் ஸ்டடி ஆஃப் ஆர் சயின்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கங்க. ஸ்டடி ஆர் சயின்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். இது வந்து இந்த வேர்டோட மீனிங் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். பட் டெஃபினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஃபினேஷன்ஸ் வந்து ஆந்த்ரோபாலஜிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு மினிமல் பேசிக்ஸ்ல இருந்து என்ன நிறைய ஆத்தர்ஸ் கொடுத்ததுனால நமக்கு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வந்து வாட் ஆந்த்ரோபாலஜி சொல்ற மாதிரி ஒரு 2-3 டெஃபினேஷன்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இட் வில் ஹெல்ப் அண்டர்ஸ்டாண்ட் த வாட் இஸ் ஆந்த்ரோபாலஜி அண்ட் தென் ஹவு டு ஸ்டடி. அது மட்டும் நம்ம இங்க பார்க்க போறோம். டெஃபினேஷன் ஆஃப் ஆந்த்ரோபாலஜியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன்ஸ் வந்து ஏஎல் குரோபர் கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து நமக்கு வந்து இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்டோட நேம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதனால தான் நான் நேம்ஸோட கொடுத்திருக்கேன். நீங்க நேம்ஸ் எவ்வளவு தூரம் ஃபெமிலியர் பண்றீங்களோ அதை ஆன்சர்ல நம்ம இன்கார்பரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம எழுதுற ஆன்சர்ல வந்து பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஐடியாஸ் எல்லாமே இருக்கும். பட் அவங்களே கொடுத்தாங்க நம்ம எழுதும் போது நமக்கு வந்து வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் ஆட். ஓகேங்களா? அதனால வந்து அந்த நேம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கங்க. ஏஎல் குரோபர் he told that anthropology is the study of man. ஓகேங்களா? இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் ஆஃப் மேன் டைரக்டா சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த வேர்ட்ல என்ன இருக்கோ அதை ஆட்டோமேட்டிக்கா வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? எம்ஜே ஹெர்ஸ்கோவிட்ஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, ஆந்த்ரோபாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் மேன் அண்ட் ஹிஸ் ஒர்க்ஸ் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப ஸ்டடி ஆஃப் மேன்ங்கிறத பொறுத்த வரைக்கும் மேனை பத்தி மட்டும் இல்லாம மேன் பண்ண எல்லா ஒர்க்கையும் வந்து கன்சிடர் பண்ணதான் ஆந்த்ரோபாலஜின்னு ஹி எக்ஸ்டெண்ட் த டெஃபினிஷன். இந்த ஃபர்ஸ்ட் 2 டெஃபினிஷன் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சயின்ஸ் ஆஃப் மேன், அடுத்து வந்து ஸ்டடி ஆஃப் மேன் அண்ட் ஹிஸ் ஒர்க். ஃபர்ஸ்ட் சயின்ஸ் ஆஃப் மேன்ங்கிறது பொறுத்த வரைக்கும் சயின்டிபிக் ரிலேட்டடா ஆட்டோமேட்டிக்கா மேன் ரிலேட்டடா படிக்கிறது வந்து சயின்ஸ் ஆஃப் மேன் சொல்லியிருக்காங்க. பட் லேட்டரா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த சயின்டிபிக் மட்டும் கிடையாது, அவங்களோட சரௌண்டிங்ஸை பத்தி பேசுறது தான் வந்து 2வது ஸ்டேட்மெண்ட்டை பத்தி பேசுது. ஓகேங்களா? இருக்கலே காம்ப்ரிஹென்சிவ் டெஃபினிஷன்ங்கிறது வந்து இந்த கடைசி டெஃபினிஷன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். எம் ஜேக்கப் அண்ட் பி டிஸ்டன் இவங்க கொடுத்துக்க டெஃபினிஷன் வந்து ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா இருக்கும். இட் டிஃபைன்ஸ் வாட் இஸ் ஆந்த்ரோபாலஜி. ஓகேங்களா? Anthropology is the study of scientific study of anthropology is the scientific study of the physical, social, and cultural development and the behavior of human being since their appearance on earth. Physical, social, and cultural development and the behavior of human being since their appearance on earth. ஓகேங்களா? இதுல வந்து 2-3 விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப்
ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சயின்டிபிக் ஸ்டடியை பத்தி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிசிக்கலை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணா பயாலஜிக்கல் ரெப்ரசென்ட் பண்றது, பயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்றது. ஓகேங்களா? பயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ங்கிறது வந்து என்னன்னா ஹியூமன் வேரியேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஜெனடிக் ரிலேட்டடா இருக்க மேக்கப்ஸ் எல்லாத்தையும் வந்து அங்க பத்தி பேசுறது. சோசியல் அண்ட் கல்ச்சரல் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க ஹியூமன்ஸ் வந்து எப்படி வந்து என்விரான்மெண்ட் கூட வந்து ஒன்றிணைறாங்க, இப்போ அதனால வர இம்பாக்ட்ஸ் என்னென்ன. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா சோசியல் அண்ட் கல்ச்சரல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி சிஸ்டம், கின்ஷிப், இது மாதிரியான அவங்களோட ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து பேசணும். ஓகேங்களா? லாஸ்ட் வந்து பிஹேவியர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா பிஹேவியர் ஆஸ்பெக்டையும் நம்ம டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். பிஹேவியர் ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா லாங்குவேஜை பத்தி பேசுறது. ஓகேங்களா? தென் ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லெவன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பேட்டர்ன்ஸ் மாறுது, அதை பத்தி படிக்கிறதும் எல்லாமே சேர்த்து வச்சிருக்காங்க. சின்ஸ் த அப்பியரன்ஸ் ஆஃப் த எர்த்னு சொல்லும் போது நமக்கு வந்து என்னன்னா இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா ஃப்ரம் ஆரிஜின்ல இருந்து நம்ம இது வரைக்கும் நம்ம படிக்கணும். அப்போ வந்து நமக்கு வந்து என்னன்னா டெம்பரலும் படிக்கணும், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து செக்டோரலும் படிக்கணும். ஓகேங்களா? அப்ப ரெண்டு கான்செப்டும் நம்ம இங்க படிக்கிறதுனால இதுதான் நமக்கு வந்து ஹோலிஸ்டிக் நம்ம டெஃபினிஷன் சொல்றோம். ஓகேங்களா? அப்போ வந்து என்னன்னா திஸ் டெஃபினிஷன்ஸ் ரெப்ரசன்ஸ் ஆல் திஸ் திங். ஓகேங்களா? பிசிக்கல், சோசியல், கல்ச்சரல் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிஹேவியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஹியூமன்ஸ் படிக்கிறோம். ஃப்ரம் த ஆரிஜின் ஆஃப் த எர்த்ல இருந்து நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் நமக்கு ஆந்த்ரோபாலஜியோட எக்ஸாக்ட் டெஃபினிஷன் சொல்லுவோம். இது ஓவரால் ஆஸ்பெக்ட்ன்றது வந்து இதுதாங்க. கம்பேரிட்டிவ் அண்ட் இன்டெகிரேட்டட் டிசிப்ளின், தட் இஸ் பிசிக்கல், சோசியல், கல்ச்சரல் அண்ட் பிஹேவியர். ஓகேங்களா? அதை பத்தி படிக்கிறது. தட் எக்ஸாமின்ஸ் ஆல் சொசைட்டி, எல்லா சொசைட்டியும் வந்து படிப்போம். ஏன்ஷியன்ட் டு மாடர்ன். ஓகேங்களா? எல்லாமே படிப்போம். சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ். சொசைட்டி வந்து சிம்பிளாவும் இருக்கலாம், காம்ப்ளெக்ஸா இருக்கலாம். இப்ப சிம்பிள் சொசைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எதை சொல்லுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைபல்ஸ் ஆஃப் சொசைட்டி வந்து பொறுத்த வரைக்கும் சிம்பிள் சொசைட்டின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து அங்க இருக்க எல்லா ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்டு பேட்டர்னா இருக்காது. ஓகேங்களா? காம்ப்ளெக்ஸ் சொசைட்டிங்கிறது இப்போ இருக்க மாடர்ன் சொசைட்டிஸ். ஓகேங்களா? அப்போ வி ஹேவ் டு ஸ்டடி சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டிஸ் வந்து ஏன் சொசைட்டிஸும் படிப்போம், இப்போ இருக்க மாடர்ன் சொசைட்டிஸ் படிக்கும். ஃபியூச்சர்ல வந்து சொசைட்டிஸ் எப்படி மாறதை பத்தி படிப்போம். ஓகேங்களா? திஸ் இஸ் கால்டு ஆந்த்ரோபாலஜி. ஓகேங்களா? இதுதான் வந்து பேஜரான டெஃபினிஷன் நம்ம சொல்லுவோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம பார்க்க போறது வந்து ஆந்த்ரோபாலஜியை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து ஆந்த்ரோபாலஜியோட டெஃபினிஷன்ஸ் பார்த்துட்டோம். லேட்டர்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சயின்ஸ் ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ்னு பார்த்தோம். பட் லேட்டரா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சயின்ஸ் ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்டடி ஆஃப் மேன் அண்ட் தேர் ஒர்க்ஸ் நம்ம பார்த்தோம். கடைசியில வந்து ஆட்டோமேட்டிக்கா இட் கம்பின் ஆல் திஸ் திங் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இது மூணு வந்து நமக்கு வந்து டெஃபினிஷன்ஸ்ல பார்த்தோம். பட் வந்து எப்படி ஆந்த்ரோபாலஜி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா இதுல வந்து ரெண்டு ஸ்கூல்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டன்ஸ் தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்து அவங்க தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு கலனிசம் காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன் தான் அரௌண்ட் வந்து ஒரு 86 கண்ட்ரிஸ் வந்து ஆட்டோமேட்டிக் காலனைஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப எல்லா கண்ட்ரிலையும் வந்து அவங்களோட ஆதிக்கம் இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் கல்ச்சர்ஸ்லயும் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்டராக்ட் பண்ணிருப்பாங்க. அதனால தே ஃபார்ம் த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்கூல்ஸ் சொல்லுவோம். ஆக்சுவலா ஆந்த்ரோபாலஜியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்கூல்ஸ் எல்லாருமே வந்து பிரிட்டிஷ்ல இருந்து வந்தவங்க. பிரிட்டிஷ்ல இருந்து அடுத்து வந்து ஜெர்மன்ஸ் வருவாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் அண்ட் ஜெர்மன்ஸ் தான் வந்து ரெண்டு பேரும் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். ஏன்னா வந்து இது வந்து நமக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா 1800ஸ்ல இருந்து 1950 வரைக்கும் நமக்கு இருக்க ரேஞ்ச். ஓகேங்களா? 1800 டு 1915 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பவர்ஃபுல் நேஷன்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் என்ன பிரிட்டன் அண்ட் ஜெர்மனி. அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காலனிஸ் வச்சிருப்பாங்க. அந்த காலனிஸ்ல வந்து போக போக ஆட்டோமேட்டிக்கா இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ஆந்த்ரோபாலஜிங்கிற இது வர ஆரம்பிச்சுட்டு அவங்கள பத்தி அங்க இருக்க மக்களை பத்தி எழுத ஆரம்பிச்சாங்க. அதுதான் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கூல் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன் ஸ்கூல் சொல்லுவோம். அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜியை ஒரு சின்ன கிளாசிபிகேஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி போட்டுங்க. கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி. கிளாசிபிகேஷன் ஆர் பிரான்ச்சஸ். பிரான்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் ஸ்கூல்ல they classify the anthropology into 3. ஓகேங்களா? மூணு தான் கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பயாலஜிக்கல் ஆர் பிசிக்கல், நெக்ஸ்ட் சோசியல், லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல். பயாலஜிக்கல் ஆர் பிசிக்கல், சோசியல், ஆர்கியாலஜிக்கல், ஆந்த்ரோபாலஜி. ஓகேங்களா? இது ரொம்ப பேசிக்கான டெஃபினிஷன்ஸ், பேசிக்கான பிரான்ச்சஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? லேட்டர் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆச்சுன்னா வந்து இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் தாட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்காவுக்கு மூவ் ஆரம்பிச்சு.
அமெரிக்கன்ஸ் வந்து தே ஃபார்ம்டு தேர் ஃபார்ம் ஆஃப் ஆந்த்ரோபாலஜிக்கல் தியரிஸ். ஓகேங்களா? அப்போ வரும்போது ஆட்டோமேட்டிக்கா தே கிளாஸிஃபைடு பேஸ்ட் ஆன் தேர் இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பொறுத்த வரைக்கும் ஆந்த்ரோபாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து இந்த பிரான்ச்சஸ்ல லைட்டா சின்ன சேஞ்சஸ் பண்ணாங்க. அவங்க எப்படி பிரிச்சாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஆர் பிசிக்கல், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சுரல், ஆர்கியாலஜிக்கல், லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லிங்குஸ்டிக். லிங்குஸ்டிக் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லிட்டு 4 டைப்ஸ் அவங்க கொண்டு வந்தாங்க. இது ஃபர்ஸ்ட் ப்ரொபோட் பண்ணது யாருன்னா பிரான்ஸ் போவாஸ். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ப்ரொபோஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் போவாஸ். He proposed the 4 subdivisions of anthropology. அவர் ப்ரொபோட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அதை பேஸ் பண்ணி எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அதை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால வந்து இப்போ வந்து நம்ம பாக்குறது வந்து 4 கிளாசிபிகேஷன் தான் நம்ம மேக்ஸிமம் பாக்குறோம். ஓகேங்களா? இப்ப இதுல வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 2 டிஃபரன்ஸ் இருக்கும். இதுல வந்து நமக்கு வந்து லிங்குஸ்டிக்னு தனியா வந்து பிரிட்டன் படிக்க மாட்டாங்க. லிங்குஸ்டிக் வந்து அவங்க என்ன படிச்சிருப்பாங்கன்னா சோசியல்லே படிச்சிருப்பாங்க. லிங்குஸ்டிக் கான்செப்டை வந்து சோசியல்லே படிச்சிருவாங்க. ஓகேங்களா? பட் ஹியர் தே செப்பரேட்டட் லிங்குஸ்டிக் அஸ் ஏ செப்பரேட் ஸ்டடி. ஓகேங்களா? இதுல ஒன் திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் சோசியாலஜிக்கல் அஸ்பெக்ட் பத்தி பேசுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கல்ச்சரல் அஸ்பெக்ட் பேசிப்பாங்க. இந்த சொசைட்டி அண்ட் கல்ச்சரை வந்து இன்டர்ரிலேட்டட் எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். சொசைட்டின்னு சொல்லலாம், கல்ச்சர்னு சொல்லலாம். ஓகேங்களா? சொசைட்டிக்கு தமிழ் வேர்டு வந்து சமூகம்னு சொல்லுவோம். கல்ச்சருங்கிறது கலாச்சாரம். சிவிலைசேஷன்னா சொசைட்டிங்கிறது நமக்கு வந்து சமூகம், கல்ச்சருங்கிறது வந்து கலாச்சாரம், சிவிலைசேஷன்னா நாகரிகம். ஓகேங்களா? அது மூணு டேர்ம்ஸ் இருக்கு. 3 டேர்ம்ஸ் வந்து இன்டர்டிபெண்டா இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் இதுல வந்து இந்த சோசியோ கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ இந்த டேர்ம்ஸ் இருக்குல்ல, இந்த சோசியல் கல்ச்சரல் சோசியோ கல்ச்சரல்னு 3 இருக்கும். ஆக்சுவலா இது 3மே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்டிபெண்டா யூஸ் பண்ணுவோம். பிரிட்டன் என்ன பண்ணுவாங்கன்னா சோசியல்னு கன்சிடர் பண்ணுவாங்க. அமெரிக்கா வந்து கல்ச்சரல்னு சொல்லுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன சோசியல் கல்ச்சரல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப இவங்க பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் தே கன்சிடர்ட் சொசைட்டி அஸ் த இன்டெகிரல் பார்ட் ஆஃப் கல்ச்சர். சொசைட்டி இருந்தால் தான் கல்ச்சர் ஃபார்ம் ஆக முடியும்னு நினைச்சாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து சொசைட்டி படிச்சாலே கல்ச்சர் படிச்சலாம்னு நினைச்சாங்க. ஆனா அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா கல்ச்சர் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் சொசைட்டி. அப்ப கல்ச்சர் இல்லாம சொசைட்டி இருக்காது. அப்ப கல்ச்சரல் வேல்யூஸை படிச்சா ஆட்டோமேட்டிக்கா சொசைட்டியை வந்து நம்ம இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து எம்பசைஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஸ்டடி எல்லாமே வந்து சொசைட்டி பேஸ்டா இருக்கும். சொசைட்டிங்கிறது வந்து என்னன்னா சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் சோசியல் லாஸ், அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா கல்ச்சர் எப்படி எமர்ஜ் ஆகுதுன்னு அவங்க படிப்பாங்க. இந்த சைடு வந்து அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி படிப்பாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா கல்ச்சரை ஒரு பேசிஸை வச்சு அதுல இருந்து வந்து சொசைட்டியை படிப்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து என்னன்னா அந்த அஸ்பெக்ட் ஆஃப் வந்து ஸ்டடிங் த சொசைட்டி ஆர் கல்ச்சர்ங்கிறது வேறுபடாகும். இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து ஆந்த்ரோபாலஜிங்கிறது வந்து 1900s மேலதான் நம்ம ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட இன்ஃபுளுன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன் மூலியமா தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்மளோட ரூல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் எம்பையர்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஐடியாலஜிஸ் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிருப்போம். அதனால வந்து இந்தியன்ஸ் தே ஃபாலோடு ஃபர்ஸ்ட் சோசியல் ஆந்த்ரோபாலஜி ஃபர்ஸ்ட். லேட்டரா வந்து அமெரிக்கனோட ஐடியா வேல்யூஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து வரும்போது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன மறந்துட்டோம்னா அமெரிக்கன்ஸோட வேல்யூஸும் கன்செப்ட் பண்றோம். அப்போ வந்து இந்தியன்ஸ் வந்து என்ன நினைச்சாங்க, இந்தியன் ஆந்த்ரோபாலஜி என்ன நினைச்சாங்கன்னா சொசைட்டி அண்ட் கல்ச்சர் ரெண்டுமே வந்து பிரிச்சு நம்ம பார்க்க முடியாது, அதனால ரெண்டுமே சேர்த்து படிப்பான்னு சொல்லிட்டு சோசியல் கல்ச்சர் ஆந்த்ரோபாலஜின்னு ஒரு நியூ ஃபார்ம் ஆஃப் ஆந்த்ரோபாலஜியை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து நமக்கு வந்து என்னன்னா சோசியல் ஆந்த்ரோபாலஜி கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜி ஒன்று இருக்கு. சோசியல் ஆந்த்ரோபாலஜி இஸ் பேஸ்ட் ஆன் பிரிட்டன், கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜி இஸ் பேஸ்ட் ஆன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன், சோசியல் கல்ச்சர் இஸ் பேஸ்ட் ஆன் இந்தியன். ஓகேங்களா? அதை பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து நமக்கு வந்து சோசியல் கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜில பார்ப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்ப கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? கிளாசிபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்கூல்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஸ்கூல்ஸ் நம்ம தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஆந்த்ரோபாலஜிஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜி வந்து 3 டைப்ஸ் பிரிச்சிருப்பாங்க. பயாலஜிக்கல், ஆர் பிசிக்கல், சோசியல் அண்ட் ஆர்கியாலஜிக்கல்.
அதே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் லேட்டரா வந்து அமெரிக்கன்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதை வந்து 4 டைப்ஸா பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து என்னன்னா பயாலஜிக்கல், பிசிக்கல், கல்ச்சரல், ஆர்காலஜிக்கல் அண்ட் லிங்குஸ்டிக்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது மேஜரா வந்து ஒரு டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா, இங்க வந்து சோசியல்லே வந்து ஆட்டோமேட்டிக்கா லிங்குஸ்டிக் படிச்சிருவாங்க இவங்க. பட் வந்து அமெரிக்கன்ஸ் தே ஸ்டடிட் ஆஸ் எ செப்பரேட் ஸ்டடி. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று தான். நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி, ஏன்னா இந்த வேர்டு சோசியலுக்கும் கல்ச்சருக்கும் டிஃபரன்ஸ். நீங்க சோசியல்னு சொல்லும் போது அந்த சொசைட்டிக்குள்ளதான் கல்ச்சர் இருக்கு, கல்ச்சருக்குள்ளதான் லாங்குவேஜ் இருக்கு. தே கன்சிடர் லைக் திஸ். ஓகேங்களா? அப்ப சோசியல் ஆந்த்ரோபாலஜி சொல்லும் போது அவங்களுக்கு லிங்குஸ்டிக் ஆந்த்ரோபாலஜி தனியா படிக்கணும் அவசியம் கிடையாது. அப்படிதான் தே கன்சிடர் தட். பட் அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கல்ச்சருங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கல்ச்சர் இஸ் த ஃபார்ம் த பார்ட் ஆஃப் த சொசைட்டிங்கிறது பொறுத்தனால கல்ச்சர் மட்டும் படிப்பேன்னு சொல்லும் போது லாங்குவேஜ் தனியா படிக்க வேண்டியதாச்சு. அப்ப தே ஃபார்ம் அஸ் எ செப்பரேட் ஸ்டடி. ஓகேங்களா? அதனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் நமக்கு வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல இதுல பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து யாருன்னா பிரான்ஸ் போவாஸ். ஹி ப்ரொபோட் அந்த 4-fold கிளாசிஃபிகேஷன். இதுதான் நம்ம இப்ப இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா பிரான்ஸ் போவாஸோட இந்த 4-fold கிளாசிஃபிகேஷன் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ லேட்டர் வந்து பாத்தீங்கன்னா 1980ஸ்க்கு அப்புறம் வந்து என்னன்னா நியூ டைப் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி வந்து ஃபார்ம் ஆரம்பிச்சு. ஓகேங்களா? டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி இருக்கு. பட் இன்னொரு ஃபார்ம் ஆஃப் ஆந்த்ரோபாலஜிங்கிறது 1980s மேல வந்து ஒன்று ஆரம்பிச்சு அப்ளைட் ஆந்த்ரோபாலஜி சொல்லுவோம். இது வந்து பிரான்ஸ் போவோஸோட ட்ரெடிஷனல் ஆந்த்ரோபாலஜிக்கல் டேர்ம்ஸ்ல வராதது அப்ளைட் ஆந்த்ரோபாலஜி. அப்ளைட் ஆந்த்ரோபாலஜிங்கிறது வந்து என்னன்னா த காம்பினேஷன் ஆஃப் 4: பயாலஜிக்கல், சோசியோ கல்ச்சரல், தென் வந்து பாத்தீங்கன்னா லிங்குஸ்டிக், அந்த நெக்ஸ்ட் வந்து ஆர்காலஜிக்கல், எல்லாத்தையும் சேர்த்தது தான் அப்ளைட் ஆந்த்ரோபாலஜி சொல்லுவோம். அப்ளைட் ஆந்த்ரோபாலஜிங்கிறது வந்து என்னன்னா ஆந்த்ரோபாலஜிக்கல் ஐடியாஸை எப்படி வந்து நமக்கு வந்து நியூ டைப்ஸ் ஆஃப் இஷ்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்றோங்கிறது அப்ளைட் ஆந்த்ரோபாலஜின்னு ஒன்று. ஓகேங்களா? இந்த அப்ளைட் ஆந்த்ரோபாலஜி தான் நமக்கு எதுல இருக்கும்னா சாப்டர் 12 இருக்கும். சாப்டர் 12 எடுங்க. சாப்டர் 12 வந்து பாத்தீங்கன்னா அப்ளைட் ஆந்த்ரோபாலஜியோட ஏரியாஸ் எல்லாமே நம்ம கவர் ஆகும் ஃபுல்லாவே. அப்போ வந்து என்னன்னா நமக்கு வந்து அந்த அப்ளைட் ஆந்த்ரோபாலஜி படிக்கும்போது இந்த காம்பினேஷன் ஆஃப் 4 இல்லைன்னா வந்து மோர் தென் ஒன்னு வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணி ஆகும். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ளைட் ஆந்த்ரோபாலஜில வந்து ஃபாரன்சிக் ஸ்டடிஸ்னு ஒன்று இருக்கா? ஃபாரன்சிக் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க என்ன பிரச்சனைனா, இது ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து நம்ம வந்து படிக்க முடியாது ஆக்சுவலா. 2 வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்கியாலஜியை பத்தி வேணும். ஸ்கெலிட்டல் ரிமைன்ஸ் வச்சு நீங்க வந்து படிக்கணும்னா ஆர்கியாலஜிக்கல் கான்செப்ட் நமக்கு கொஞ்சம் தேவை. ஆர்கியாலஜிக்கல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இங்க பயாலஜிக்கல்ல வரும். ஓகேங்களா? தென் வந்து பாத்தீங்கன்னா டூல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டடி பண்ணும்போது ஃபாரன்சிக் பொறுக்கும்போது நம்ம அது படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சோசியல் அண்ட் ஆர்கியாலஜிக்கல். சோசியல் அண்ட் பயாலஜிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாரன்சிக் தேவைப்படும். இப்போ சோசியல் அண்ட் பயாலஜிக்கலுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து என்னன்னா 2 டைப் ஆஃப் ஸ்கெலிட்டல் ரிமைன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஹியூமன் இருக்காரு. ஹியூமனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஏன்ஷியன்ட் சொசைட்டி நான் ஸ்டடி பண்ணணும்னு நான் கன்சிடர் பண்றேன். அப்ப அங்கேயும் ஃபாரன்சிக் யூஸ் ஆகும், இங்கேயும் யூஸ் ஆகும். ஸ்கெலிட்டனை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபாரன்சிக்கை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்துக்கு யூஸ் ஆகும். ஸ்கெலிட்டன் வந்து எப்படி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஃபாரன்சிக் யூஸ் ஆகும். ஓகேங்களா? அது வந்து இப்ப இருக்க பிரச்சனைங்கிறது கண்டெம்பரரி வேர்ல்டுங்கிறது வந்து கிரைம்ஸையும் இஷ்யூஸையும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இறந்துட்டாங்கன்னா அவங்க யாரு, ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர் வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம் ஸ்கெலிட்டன் பேஸ் பண்ணி. ஸ்கெலிட்டன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கெலிட்டனோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ஒன்னு வந்து ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா நீங்க கன்சிடர் பண்ணலாம். தென் வந்து எந்த டைப் ஆஃப் ரேஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஹைட்டை பேஸ் பண்ணி நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். இது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா இந்த அப்ளைட் ஆந்த்ரோபாலஜிங்கிறது இந்த ஸ்பெசிபிக் டு ஒரு பிரான்ச்சஸ் இல்லாதனால 4 பிரான்ச்சஸ் நீங்க லிங்க் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா இதே கன்சிடர்ஸ் அப்ளைட் ஆந்த்ரோபாலஜி. அப்போ வந்து என்னன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் எல்லாத்தையும் வந்து எல்லா வேல்யூஸும் வந்து நீங்க கன்சிடர் பண்றதுனால இதே கன்சிடர்ஸ் அப்ளைட் ஆந்த்ரோபாலஜி. ஓகேங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பிரான்ச்சஸை பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ் போஸோட
4 சப்டிவிஷன்ஸ் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி தான் நம்ம வந்து அதிகம் பார்த்திருப்போம். உங்களுக்கு சொன்ன மாதிரி கல்ச்சுரல், சோசியல் கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜி, பிசிக்கல் பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி, ஆர்கியாலஜிக்கல், லிங்குஸ்டிக் ஆந்த்ரோபாலஜி, லேட்டர் வந்து அப்ளைட் ஆந்த்ரோபாலஜின்னு ஒரு கான்செப்ட் வந்து எமர்ஜ் ஆச்சு. ஓகேங்களா? ஃபைன். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஆந்த்ரோபாலஜி பத்தி நோட் பண்ணிக்கங்க. சப்டிவிஷன்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் வந்து பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி. ஃபர்ஸ்ட் வந்து பயாலஜிக்கல் ஆர் பிசிக்கல் ஆந்த்ரோபாலஜி. biological or physical anthropology. It deals with human evolution and variations. It deals with human evolution and variations. ஹியூமன் எவல்யூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பயாலஜிக்கல் ரிலேட்டடான ஹியூமன் எவல்யூஷன்ஸை பத்தி படிக்கிறது, பயாலஜிக்கல் ரிலேட்டட் வேரியேஷன்ஸ் பத்தி படிக்கிறது. இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டடிஸ் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைமேட்டாலஜி. ஸ்டடி ஆஃப் பிரைமேட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து க்ளோஸ் ஆன்சஸ்டர்னு நம்ம சொல்றது வந்து யாருன்னா ஏப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா இந்த ஒரு பிரைமேட்ஸ்னு சொல்ற அந்த குரூப்ஸ் தான். அதுல வந்து ஏப்ஸ் இருக்காங்க, லெமூர்ஸ் இருக்காங்க, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பர்மிசியன்ஸ், இது மாதிரி ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கனிசம்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? இப்ப நமக்கு வந்து எதுக்காக நமக்கு வந்து ஹியூமன் எவல்யூஷனுக்கு அப்போ வந்து நமக்கு வந்து இவங்களையும் பத்தி படிக்கிறதுனா இந்த ஆர்கனிசத்தை பத்தி படிக்கிறதுக்கு மேஜரான ரீசன் வந்தா என்னன்னா எவல்யூஷனரியில பொறுத்த வரைக்கும் we all have the same structure of ஒரு லீனியேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா சேம் எவல்யூஷனரி பேட்டர்ன் இருக்கும். இந்த பிரைமேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 5 fingers 6 ஃபிங்கர்னு அந்த லீனேஜ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்ப இருக்க நம்ம ஸ்கெல்டன் ஸ்டடியை படிக்கணும்னா பிரைமேட்ஸோட ஸ்கெல்டன் ஸ்டடியை படிச்சுட்டு நம்ம படிக்கும் போது தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். அப்ப அந்த எவல்யூஷன்ங்கிறது வந்து என்னன்னா பிரைமேட்ஸ்ல இருந்து நமக்கு ஹியூமன் வரதுனால பிரைமேட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, அதுல இருந்து நமக்கு வந்து ஹியூமன் எப்படி வந்திருக்கு நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கங்க. any study of human evolution requires an understanding of members of primates. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா அந்த ஹியூமன் எவல்யூஷன் நம்ம படிக்கணும்னா ஹியூமன் அஸ் எ மெம்பர் ஆஃப் பிரைமேட் நம்ம படிக்கணும். படிச்சா மட்டும் தான் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா அந்த எவல்யூஷனரி கிளாசிபிகேஷன் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து என்னன்னா இதுல வந்து நமக்கு வந்து இந்த பிரைமேட்ஸை பத்தி படிப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா கிரேட் ஏப்ஸை பத்தி ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஆக்சுவலா கிரேட் ஏப்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து யாருன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுல வந்து பிரைமேட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப் படிப்போம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல், நெக்ஸ்ட் வந்து பிஹேவியர். அந்த கிரேட் ஏப்ஸ் தான் சொல்ற. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஏப்பு, சிம்பன்சி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒராங்குட்டன். இவங்க தான் மேஜரா நம்ம படிக்கிறது. அதுல வந்து பிசிக்கல் பத்தி பார்ப்போம், அடுத்து வந்து பிஹேவியர் பத்தி பார்ப்போம். பிசிக்கல்ங்கிறது பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸ்கெலிட்டல் இருக்க வேரியேஷன்ஸ் பத்தி பாக்குறது. பிஹேவியர்ங்கிறது வந்து என்னன்னா பிஹேவியரல் பேட்டர்ன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆல் டைப் ஆஃப் பிரைமேட்ஸ் வந்து ஹேவ் சிமிலர் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் லைக் மென். நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ங்கிறது பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன்ங்கிறது லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கு. ஒன்று வந்து வெர்பல், இன்னொன்று நான் வெர்பல். வெர்பல்ங்கிறது பேசுறது. வெர்பல்ங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹியூமன்ஸ் மட்டும் தான் இருக்கு, வேற எந்த ஆர்கனிசம்ஸ் கிடையாது. நீங்க வந்து ஒரு லாங்குவேஜை நீங்க வந்து கிரியேட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டன் லிட்ரேச்சர் எல்லாமே கொண்டு வரது யாருக்குன்னா ஹியூமன்ஸ் தாண்டி வேற யாருக்குமே கிடையாது. ஓகேங்களா? அதான் யூனிக் ஸ்பீஸ் நம்ம வந்து ஹியூமன்ஸ் சொல்லுவோம். பட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ் வந்து எல்லா டைப் ஆஃப் அனிமல்ஸ்டையும் இருக்கு. ஓகேங்களா? பிரைமேட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சிம்பன்சியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தி லிவ் இன் குரூப்ஸ். ஓகேங்களா? அந்த குரூப்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு மேல் ஒரு ஃபீமேல் இருப்பாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு கல்ச்சரல் வந்து முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டோ கல்ச்சர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் கல்ச்சருங்கிற கான்செப்ட் வந்து சிம்பன்சிட்டியே இருக்கும்.
ஓகேங்களா? அப்ப நீங்க நம்ம இங்க படிக்கும்போது நமக்கு என்ன படிக்கணும்னா ஸ்கெலிட்டல்ல வந்து எப்படி அந்த சேஞ்சஸ் பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பிஹேவியரல் சேஞ்சஸ் பத்தி பார்ப்போம். பிஹேவியர்ங்கிறது வந்து என்னன்னா கம்பேர் டு மேன் சிம்பன்சி வந்து எப்படி எவால்வ் ஆயிருக்கு. அப்ப அவங்களோட இதுவும் இங்கேயும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா சிம்பன்சி வந்து தே ஹேவ் அனதர் திங் வந்து பாத்தீங்கன்னா டூல்ஸை யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரேட் ஏப்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒராங்குடன் பண்ணும், சிம்பன்சி பண்ணும். ஓகேங்களா? அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி ஃபயர் வந்து ப்ரொடியூஸ் பண்றது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சீடை உடைச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க வந்து இதை எடுத்து சாப்பிடுறது அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சிம்மன்ஸுக்கு வந்து லேர்ன்டா இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் வந்து எப்படி பிஹேவியரல் பேட்டர்ன் வந்து நமக்கும் ஹியூமன்ஸுக்கும் அவங்களுக்கும் வந்து ரிலவன்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ அந்த ரிலவன்ஸ் நம்ம இங்க செக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கு வந்து பிரிமேட்டாலஜி நம்ம படிப்போம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பலேந்தாலஜி, பலேந்தாலஜி, ஹியூமன் பலேந்தாலஜி, ஹியூமன் paleontology. Human paleontology. Study fossil evidence of human skeletons. ஃபாசில் எவிடன்ஸ் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஏர்லி மேன் எப்படி இருந்திருப்பான். ஓகேங்களா? அந்த ஃபாசில் ஸ்டடியை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்து அவனோட இது எப்படி இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்றது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம நியர்னட்ரல்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒன் ஆஃப் த ஃபாசில்ஸ் வந்து நமக்கு இருக்கும். நம்ம சாப்டர்ல பாத்தீங்கன்னா தெரியும் 1.6 இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் பாத்தீங்கன்னா தெரியும் நியர்னட்ரல்னு சொல்லிட்டு. அவங்களோட ஸ்கெலிட்டல் ரிமைன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்களோட டீத் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து டென்டல் இஷ்யூஸ் இருக்கும். ரீசன் வந்து என்னன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக சாப்பிட்டுப்பாங்க, அதனால டென்டல் இஷ்யூஸ் வரும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம ஃபாசில் ஸ்டடி யூஸ் பண்ணி அங்க இருக்க கல்ச்சர் எப்படி இருக்கு, அவங்க என்ன வந்து டைப் ஆஃப் ஃபுட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா இங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த ஸ்கெலிட்டல் ரிமைன்ஸை வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரக்சர் பாடி ஸ்ட்ரக்சர் ரெப்ரசன்ட் அதை பத்தி படிப்போம். ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கல்ச்சர் ஆக்டிவிட்டிஸை பத்தி படிப்போம். ஓகேங்களா? இதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா ஹியூமன்ஸ்க்கான டிஃபரன்ஸை பத்தி படிக்கிறது. ஓகேங்களா? தேர்ட் The third, human genetics. Human genetics. It deals with inheritance. It deals with inheritance and the variations of genetic makeup. It deals with inheritance and variations of genetic makeup. இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜெனடிக் மேக்கப்ல இருக்க இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃபாதர்ல இருந்து அடுத்தது நெக்ஸ்ட் சைல்டுக்கு வருது. அப்போ ஒரு ஜெனரேஷன் இன்னொரு ஜெனரேஷன் வந்து எப்படி ஜீன்ஸ் வந்து இன்ஹெரிட் ஆகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜீன் இன்ஹெரிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா கலரை ரெப்ரஸ் பண்ணலாம். கலரை பொறுத்தவரை இங்க வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கலர்ங்கிறது இட்ஸ் டிட்டர்மைன் த ஜெனடிக்ஸ். ஓகேங்களா? கலர் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஃபைன் ஆகும். ஓகேங்களா? அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜெனரேஷன் வந்து ஜெனடிக்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்ஹெரிட் எது ஆகுது. வேரியேஷன்ஸ்ங்கிறத பொறுத்த வரைக்கும் என்டையர் பாப்புலேஷனை வந்து எவ்வளவு வேரியேஷன்ஸ் இருக்கு. இப்போ கலரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட். பட் வந்து மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் கலர்ஸ். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. அரௌண்ட் 1000 to 1500 சாம்பிள் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நான் சொல்றது வந்து ஸ்கின் கலர்லயே சொல்றேன். ஓகேங்களா? அப்ப இந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் வந்து எந்த ஜீன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அந்த மாதிரி கான்செப்ட் நம்ம படிக்கிறது தான் வந்து இந்த வேரியேஷன்ஸ். ஓகேங்களா? ஜெனடிக் ஸ்டடின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து கடைசி வந்து பாத்தீங்கன்னா இந்த பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜி இதுல வந்துடும். ஓகேங்களா? ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜி it studies morphological, it studies morphological
and genetic variations morphological and genetic variations among humans to solve issues related to crime and legal matters. Crime and legal matters. இப்போ கிரைம்ங்கிறது பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்னன்னா இந்த மார்பாலஜிக்கல பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்கள ஐடென்டிஃபை பண்றது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா பிளட் சாம்பிள்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்றது. இன்கேஸ் வந்து யாராச்சும் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்போ இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ஒரு மர்டர் நடக்குது, யார் மர்டர் நடக்குறாங்கன்னா அங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹியூமன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அதை பேஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்றது கிரைம்க்கு. லீகல் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னன்னா பேட்டர்னிட்டி இஷ்யூ இருக்கும். இப்போ லீகல் ஹையர் யாருன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஹேர் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன் வந்து ஸ்கெலிட்டல் ரிமைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா கிரைம் அண்ட் லீகல் மேட்டர்ஸ்க்கு வந்து எப்படி ஆந்த்ரோபாலஜி யூஸ் பண்றோமோ அது இங்க வந்துடும். ஓகேங்களா? இது மேஜரா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ரீஜன்ல வரதுனால நம்ம வந்து இதுல வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் அண்ட் பிசிக்கல் ஆந்த்ரோபாலஜி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜி நோட் பண்ணுங்க. ஆர்கியாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி ரெண்டாவது பிரான்ச் ஆர்கியாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி. ஆர்கேயோஸ் பிளஸ் லோகோஸ்ன்னு பிரிப்போம். ஆக்சுவலா ஆர்கியாலஜிக்கல் டேர்ம் ஆர்கேயோஸ் பிளஸ் லோகஸ். ஓகேங்களா? ARKHAIOS ஆர்கியாஸ் பிளஸ் லோகஸ் பிரிப்போம். ஆர்கியாஸ் அண்ட் லோகஸ். ஆர்கியாஸ்ங்கிறது வந்து என்னன்னா பாஸ்ட், லோகஸ்ங்கிறது ஸ்டடி. பாஸ்ட் ஸ்டடி. நீங்க பாஸ்ட்னு சொல்லலாம் இல்ல ஏன்ஷியன்ட் கூட சொல்லலாம். ஓகேங்களா? பாஸ்ட் ஆர் ஏன்ஷியன்ட். It is the study of human activity in the past. It is a study of human activity in the past. It is a study of human activity in the past. பாஸ்ட்ங்கிறது வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன் வந்து ஏன்ஷியன்ட் சொசைட்டியை படிக்கிறது தான் வந்து நம்ம பாஸ்ட்னு சொல்லுவோம். ஆக்சுவலா நமக்கு வந்து ஏன்ஷியன்ட் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ஏன்ஷியன்ட் சொசைட்டிஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ப்ரீ ஹிஸ்டரிங்கிற டேர்ம்ல யூஸ் பண்ணுவோம். ப்ரீ ஹிஸ்டரினா என்ன? வாட் இஸ் ப்ரீ ஹிஸ்டரி? ஹிஸ்டரிங்கிறதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ் வந்து ப்ரீ ஹிஸ்டாரின்னு சொல்லுவோம். ஹிஸ்டாரிக்கும் ப்ரீ ஹிஸ்டாரிக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்னா பேஸ்ட் ஆன் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி தான். ரிட்டர்ன் லாங்குவேஜஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரின் ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்க. ரிட்டர்ன் லாங்குவேஜ்க்கு முன்னாடி இருக்க எல்லாமே ப்ரீ ஹிஸ்டாரியன் ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து ரிட்டர்ன் லாங்குவேஜ் வரதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ப்ரீ ஹிஸ்டாரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக்ங்கிற பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஹியூமன் எவல்யூஷன் ஸ்டேஜ் இருக்குல்ல, ஹியூமன் வாழ்ந்ததுல வந்து பாத்தீங்கன்னா 99% ஆஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் டைமா தான் இருக்கு. மிச்சம் இருக்க 1% தான் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக் டைம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரிட்டர்ன் எவிடன்ஸ்ல இருந்து வந்தது எல்லாமே வந்து 1%. அப்போ வந்து அந்த 99% தான் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த 1% தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே. அப்ப 99% பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து 99% எப்படி வாழ்ந்திருக்காங்க நம்ம ஸ்டடி பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அதை படிக்கிறது தான் நமக்கு வந்து இந்த கான்செப்ட் ரெப்ரசென்ட் பண்றது. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கங்க. இட் ஸ்டடிஸ் அபவுட் prehistoric culture that is culture that has not uh,
that has no writing evidence போட்டுருங்க. That has no writing evidence. Written evidence or no writing evidence. No written evidence. ஏன்னா வந்து the formation of லாங்குவேஜ்ங்கிறது வந்து ரிட்டன் கான்செப்ட் வரதுக்கு முன்னாடி, ஓகேங்களா? ரிட்டன் கான்செப்ட் வரதுக்கு முன்னாடிங்கிறது சொல்றோம். 99% ஆஃப் த ஹியூமன் சொசைட்டி, அடுத்த பாயிண்ட் எடுத்துங்க. 99% ஆஃப் த ஹியூமன் ஹிஸ்டரி வேர் ஃப்ரம் ப்ரீஹிஸ்டரி. இதுலயும் ஆட்டோமேட்டிக்கா திருப்பி வந்து ரெண்டே விதத்தை தான் பேசுவோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கெலிட்டன், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சர். கல்ச்சர்ங்கிறது வந்து என்னன்னா டூல்ஸ், பாட்டரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு என்ன யூஸ் பண்ணாங்க, எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் இருக்கா இல்லையா, குவாலிட்டி இருக்கா இல்லையா, தீஸ் ஆர் திங்ஸ் வி ஆர் ஸ்டடி. ஓகேங்களா? Third, linguistic anthropology. Linguistic anthropology. It studies about verbal, non-verbal communication. வேர்பலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னன்னா லாங்குவேஜை பத்தி படிக்கிறது, ஓகேங்களா? அந்த வேர்பலை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்குங்க. என்னன்னா 3 விதமும் படிப்பாங்க. ஒன்று வந்து வேர்பல் கம்யூனிகேஷன்ல லாங்குவேஜ்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா ஹிஸ்டாரிக் படிக்கணும். ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டடா வந்து என்ன படிக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த லாங்குவேஜ் எப்போ ஃபார்ம் ஆச்சு, ரிலன்ஸ் வித் அதர் லாங்குவேஜஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம லாங்குவேஜ் ஃபேமிலி வந்து 4 பிரிப்போம் ஆக்சுவலா, ஓகேங்களா? இண்டோ ஆரியன், டிராவிடியன், ஆஸ்ட்ரோ இதுன்னு போட்டு ஒரு 4 விதமா பிரிப்போம். இப்போ டிராவிடியன் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேஜரான லாங்குவேஜ் என்னன்னா சவுத்ல இருக்க எல்லா லாங்குவேஜ் டிராவிடியன் லாங்குவேஜ் தான் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இது எல்லாமே. அப்போ வந்து அந்த இந்த 4 லாங்குவேஜ் இருக்க சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸ் பத்தி படிப்போம், ஓகேங்களா? அந்த மாதிரியான ரெஃபரன்சஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஆர்ஜின், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸ் வித் த அதர் லாங்குவேஜஸ், ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம அதை படிப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லாங்குவேஜ் இருக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் லாங்குவேஜ்ங்கிறது வந்து என்னன்னா கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனா வந்து எப்படி இருக்கும்னா நமக்கு வந்து இப்போ இங்கிலீஷ்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நவுன் ப்ரோனவுன் யூஸ் பண்றோம்ல, அந்த மாதிரி கான்செப்ட், ஓகேங்களா? இது எல்லாமே வந்து இதுல கவர் ஆகும். கடைசி வந்து பாத்தீங்கன்னா சோசியல் பேட்டர்ன். இப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ வேர்பலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலா படிக்கணும். ஆர்ஜின் எங்க ஸ்டார்ட் ஆகுது, இதுல பொறுத்த வரைக்கும் சிமிலாரிட்டி அண்ட் டிசிமிலாரிட்டி, ஆர்ஜின், சிமிலாரிட்டி அண்ட் டிசிமிலாரிட்டி, அதை பத்தி படிக்கிறது ஃபுல்லாவே. ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் கிராமர் பேட்டர்ன், சோசியல் லெவல்ல சோசியல் பிஹேவியர், இது 3 பத்தி படிப்போம் நமக்கு வேர்பல்ல. ஆனா மேக்ஸிமம் கொஸ்டின் எங்க வந்து வரும்னா நமக்கு வந்து சோசியல் லெவல்ல இருந்து மட்டும்தான் வரும் மேக்ஸிமம். நீங்க லாங்குவேஜ்னு பாத்தீங்கன்னாலே ஒன்னு வந்து சோசியல் லெவல்ல ஒரு கொஸ்டின் வரும், நான் வெர்பல்ல ஒரு கொஸ்டின் வரும்.
நமக்கு லாங்குவேஜ்னு வந்துச்சுன்னா. ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் 2 வந்து பேசிக்ஸ் தான். ஏன்னா எல்லா லாங்குவேஜ் படிக்க முடியாது. பட் வந்து சோசியல் லெவல் ஆஃப் இந்த சோசியல் பிஹேவியர் வந்து எப்படி வந்து லாங்குவேஜ்ல வந்து இன்கார்பரேட் பண்றோம். சோசியல் லாங்குவேஜ்ங்கிறது ரெப்ரசென்ட் பண்றது என்னன்னா, ஒரு சொசைட்டி இருந்துச்சுன்னா, சொசைட்டில இருக்க பீப்பிள்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா, லாங்குவேஜ்ல வந்து ஒரு இடம் இருக்கும் ஜென்ரலா. ஓகேங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாரி தான். ஜப்பான பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஜப்பான்ல வந்து ஒரு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து மென்னுக்கும், உமனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா, லாங்குவேஜ் லெவல்லயே நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். லாங்குவேஜ் வந்து மென்ன கூப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உமன கூப்பிடுற மாதிரி ஒரு இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா, இந்த சோசியல் ரெஸ்பெக்ட் எப்படி வந்து லாங்குவேஜ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குன்னு நம்ம படிப்போம். ஓகேங்களா? அது ஒண்ணு கான்செப்ட். இப்ப நம்ம ஜெனரலா இங்க பார்ப்போம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து என்னன்னா, லாங்குவேஜ பொறுத்தவரைக்கும் ரொம்ப மரியாதை பேசுறது வந்து பாத்தீங்கன்னா, அந்த லாங்குவேஜ்க்கு வந்து கோயம்புத்தூர் இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஸ்லாங்ல வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மரியாதையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேசுறதும் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சோசியல் ரெஸ்பெக்ட் எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த லாங்குவேஜ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறத பத்தி பேசுறது. ஓகேங்களா? அது கான்செப்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னன்னா ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் மூவ்மெண்ட் சவுண்ட்ஸ் இது எல்லாமே வரும். நான் வெர்பல் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கு, அனிமல்ஸ் இருக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா வேறுபாடு வந்து நிறைய இருக்கும். ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அதிகமான காம்ப்ளெக்சிட்டிஸோட யூஸ் பண்ணுவாங்க. அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அதை பத்தி நான் டிஸ்கஸ் வந்து நம்ம அதில் பார்ப்போம். ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கு வந்து லிங்குஸ்டிக் ஆந்த்ரோபாலஜி சொல்லுவோம். இது வந்து ஒரே ஒரு சாப்டர் மட்டும் தான் நமக்கு இருக்கும் அதுல. ஓகேங்களா? அதுவும் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து என்ன வெர்பல்ல வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ஆஸ்பெக்ட்ல கேட்பாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நான் வெர்பல் ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேங்களா? இல்ல லாஸ்ட் வந்து சோசியல் கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜி. சோசியல் கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜி பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா த ஸ்டடி ஆஃப் இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் ஹியூமன் சொசைட்டி அண்ட் கல்ச்சர். It is a study of human society and culture. Human society and culture. That is similarities and dissimilar differences in the society and culture. Similarities and differences in the society and culture. Next, it is a study of social institutions. Study of social institutions. For instance, family, marriage, kinship, religion, economic, and politics. இப்ப இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னன்னா இப்ப நம்ம சோசியல் கல்ச்சர் ஆந்த்ரோபாலஜி பொறுத்தவரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்க்க போறது வந்து என்னன்னா அந்த டைப்ஸ் தான். ஏன்னா வந்து எந்த டைப் ஆஃப் பிரிட்டன் எப்படி ஃபாலோ பண்ணிட்டாங்க தான் நமக்கு அதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். டிஃப்ரெண்ட் ட்ரெடிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னன்னா பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் வந்து தே கன்சிடர் இட் அஸ் சோசியல் ஆந்த்ரோபாலஜி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து சோசியல் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து திரிஸ் எழுதுனது வந்து பாத்தீங்கன்னா ஆர்சி பிரவுன், மாலினோஸ்கி, ஈவன் பிரிச்சர்ட் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ஆந்த்ரோபாலஜி பேசிஸா வச்சு எழுதிருவாங்க. ஓகேங்களா? இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா தே கன்சிடர் வந்து என்னன்னா சொசைட்டி இஸ் த மேஜர் ரோல் பிளேயிங். அதனால வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டியை வந்து ஸ்டடி பண்ணா போதும். கல்ச்சர்ன்றது வந்து ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட் தான். அதனால அது படிக்க வேணாம்னு நினைச்சாங்க. ஓகேங்களா? அதனால வந்து அவங்க நேம் இட் தே நேம் இட் ஆஸ் ஏ சோசியல் ஆந்த்ரோபாலஜி. ஓகேங்களா? Social anthropology by British. Example வந்து ஆர்சி பிரவுன், மாலினோஸ்கி, ஈவன் பிரிச்சர்ட்ஸ்.
நோட் பண்ணிக்கங்க. தே கன்சிடர் society is more important. They consider society is more important than culture. Culture cannot exist. Culture cannot exist without a human society. Culture cannot exist without a human society. American school. American school. Cultural anthropology. கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜி பொறுத்தையும் தே கன்சிடர் கல்ச்சர் இஸ் த இம்பார்ட்டன்ட் யூனிக். ஏன்னா வந்து அப்போ அவங்களோட ஸ்டடிஸ் எல்லாமே வந்து கல்ச்சர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் போஸ், எரிக்சன் அண்ட் ஹெர்ஸ்கோவிட்ஸ். இவங்க 3 பேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ். ஓகேங்களா. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்கூல்ல எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜி தான் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. பிரான்ஸ் போஸ், எரிக்சன் அண்ட் ஹெர்ஸ்கோவிட்ஸ். டேர்ம்ஸ் திருப்பி திருப்பி ரீகால் பண்ணுங்க. ஏன்னா வந்து இந்த டேர்ம்ஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நேம்ஸ் எல்லாமே. ஓகேங்களா. They consider American school consider American school consider culture is most important aspect of human existence. Culture is most important aspect of human existence. Culture is most important aspects of human existence. It is the culture. It is the culture that makes human society distinct. It is the culture that makes human society distinct. To them, culture includes the society. ஓகேங்களா. லாஸ்ட் சோசியோ கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜி பை இந்தியன்ஸ். இந்தியன்ஸ் வந்து என்னன்னா தே அடாப்டட் அஸ் சோசியோ கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜி. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து தே இன்ஃபுளுன்ஸ்டு ஃப்ரம் பிரிட்டன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஆஃப்டர் தட் வந்து லேட்டரா வந்து அமெரிக்கன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து தே இன்ட்ரெஸ்டட் தேர் டீச்சிங்ஸ். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுக்கப்புறம் தே அரைவ்ட் அஸ் சோசியோ கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜி. ரீசன் வந்து என்னன்னா கல்ச்சரல் சொசைட்டி ரெண்டா பிரிக்க முடியாது. அப்போ வந்து ரெண்டுமே நம்ம ஸ்டடி பண்ணணும். அப்போ வந்து என்னன்னா இந்தியன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட்ல ஸ்டடிஸ்லாம் எப்படி இருக்கும்னா கல்ச்சர் பேஸ் பண்ணி இருக்கும், சொசைட்டி பேஸ் பண்ணி இருக்கும். அப்ப 2 பெர்ஸ்பெக்டிவ் வந்து இவங்க அடாப்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க 2 பேரும் வந்து தனித்தனியா இவங்க சொசைட்டி பேஸ்டு அடாப்டேஷன் இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் கல்ச்சர் பேஸ்டா இருக்கும். பட் இவங்க வந்து பொறுத்த வரைக்கும் சொசைட்டியும் பார்த்திருப்பாங்க, கல்ச்சரையும் பார்த்திருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ ஆட்டோமேட்டிக்கா நோட் பண்ணிக்கங்க. இந்தியன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் consider that it is not possible to separate society and culture. So they define the term as socio-cultural anthropology.
தீஸ் ஆர் த மேஜர் aspects ஆஃப் anthropology. ஓகேங்களா? பிரான்ச்சஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க. நம்ம அடுத்தது வந்து நம்ம சப்ஜெக்ட் குள்ள போலாம். கல்ச்சர். ஓகேங்களா? 2.1 சப்ஜெக்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் ஓகே தானே? இது வரைக்கும் ஓகே தானே? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் ஓகே தானே? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா சாப்டர் 2.1 பேப்பர் 1. ஓகேங்களா? அதுல மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சர் பேஸ்டான டெஃபினேஷன்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? ஃபுல்லாவே. ஓகேங்களா? இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து என்னன்னா கல்ச்சரோட டெஃபினேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எதை கல்ச்சர்னு நம்ம வந்து சொல்றோம். ஜென்ரலா பொறுத்த வரைக்கும் நம்ம கல்ச்சர்னு சொல்லும்போது நமக்கு வந்து என்னன்னா மேக்ஸிமம் வந்து என்னன்னா ரிஃபைன்டு ஓரியன்டேஷன் சொல்லுவோம். ரிஃபைன்டுங்கிறது வந்து கல்ச்சர்டு பீப்புள், கல்ச்சர்டு பீப்புள்னு ரெண்டா பிரிவோம் ஆக்சுவலா. நம்ம வந்து கொலைக்கல் டேர்ம்ஸ் நம்ம ஜென்ரலா சொல்லும்போது என்னன்னா கல்ச்சருங்கிறது வந்து என்னன்னா இட் ரெப்ரசென்ட் வந்து என்ன எப்படி சொல்லுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கவங்கள கல்ச்சர்டு பீப்புள், இல்ல மிச்சம் இருக்கவங்க அன்கல்ச்சர்டு பீப்புள்ங்கிற மாதிரியான டெஃபினேஷன்ஸ் வரும். கல்ச்சருங்கிறது வந்து கல்ச்சரிங் தம்னு சொல்ற மாதிரியான வேர்ட்ஸ்ல இருந்து வராது ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த சொசைட்டிஸ் தே கன்சிடர்ட் அஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து பாலிசிட் பிஹேவியர் அதாவது பர்சனல் டிஃபைன்மெண்ட். ரொம்ப பாலிசிடா பிஹேவியர் வந்து எப்போ சேஞ்ச் ஆகும்னா ரொம்ப லாங் டேர்ம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பாலிசிட் பிஹேவியர் வரும். அவங்கள வந்து கல்ச்சர் பீப்புள்னு கன்சிடர் பண்ணாங்க ஜெர்னலிஸ்டிக்கா. ஜெர்னலிஸ்டிக்ல பொறுத்த வரைக்கும் சோசியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல ஜெர்னலிஸ்டிக்கா வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஆந்த்ரோபாலஜிக்கல் தியரிஸ் வரும்போது என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து அவங்க ஸ்டடி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா அங்க வந்து பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனைனா வந்து என்னன்னா ஈச் சொசைட்டி ஹேவ் ஏ கல்ச்சர். எல்லா சொசைட்டியும் ஹேவ் த கல்ச்சர்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அதை வந்து அன்கல்ச்சர்டு கல்ச்சர்னு சொல்ல முடியும்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட். அப்ப எல்லா சொசைட்டியும் கல்ச்சர் இருக்கிறது வந்து என்னன்னா கல்ச்சர் ஹேவ் டூ டிஸ்டிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா இருக்கலாம் இல்ல காம்ப்ளெக்ஸா இருக்கலாம். பட் எல்லா சொசைட்டியும் கல்ச்சர் இருக்கு. பட் அதனால வந்து நீங்க வந்து கல்ச்சர் அன்கல்ச்சர்னு சொல்ல முடியாது தே கன்சிடர். ஓகேங்களா? சோ ஆந்த்ரோபாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா there is no differences between cultured and uncultured people. All people have culture. They may be simple or complex. ஓகேங்களா? இந்த டெஃபினேஷன் வந்து ஃபர்ஸ்ட் அரைவ் ஆக ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா அந்த கல்ச்சர்ன்ற வேர்டோட டெஃபினேஷன் வந்து இப்போ வந்து மாற ஆரம்பிச்சிச்சு. ஜெனரல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஆந்த்ரோபாலஜி பெர்ஸ்பெக்டிவ்க்கு அதிகமா வந்து எம்பசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? இதுதான மேஜரான ஒரு டேர்னா இருந்துச்சு. ஓகேங்களா? இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் தான். ஏன்னா டெஃபினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னன்னா கல்ச்சர்ங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் டிஃப்ரெண்ட் விதமா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கல்ச்சர் வந்து நமக்கு வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா எவல்யூஷனரி பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்ச்சருக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து கல்ச்சருக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ஒரு ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கும். பட் வந்து எக்ஸாக்ட் டெஃபினேஷன் ஆஃப் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 இது பார்ப்போம். அதுல இருக்க அனலைஸ் பண்ணலாம். எப்படி எதெல்லாம் கல்ச்சர்னு நம்ம வந்து வில் டிஸ்கஸ். ஓகேங்களா? டெஸ்கோவிட் என்ன சொல்லியிருப்பாருன்னா மேன்மேடு பார்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட். இட் இஸ் கால்ட் கல்ச்சர். கல்ச்சர் இஸ் கன்சிடர்ஸ் மேன்மேடு பார்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட். டெஸ்கோவிட் கன்சிடர் மேன்மேடு பார்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட். அப்போ ஒரு என்விரான்மெண்ட் இருக்கு. அதுல வந்து ஹியூமன் மேடான எதுவா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து இட்ஸ் கல்ச்சர்னு சொல்லியிருந்தார் ஆக்சுவலா. இப்போ மேன்மேடு பார்ட்டுங்கிறது வந்து ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து மேன்மேடு பார்ட்ல வந்து நீங்க எதை சொல்லலாம்னா மெட்டீரியல் வேல்யூஸா சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பில்டிங் கட்டுறீங்க, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு அக்ரிகல்ச்சர் பெர்ஃபார்ம் பண்றீங்க. இது எல்லாமே வந்து மேன்மேடு பார்ட் தான். ஓகேங்களா? இன்னொரு சைடு இருக்கு. இன்னொரு சைடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேன்மேடு பார்ட்டை ஒரு பொறுத்த வைக்கிறேன்னா பிலீஃப் சிஸ்டம் இருக்கு, ரிச்சுவல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு. இதுவும் மேன்மேடு பார்ட் தான். அப்போ வந்து இட் இன்க்ளூட்ஸ் போத் டான்ஜிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள் அசட்ஸ். ஓகேங்களா? அப்ப மெட்டீரியலும் நான் மெட்டீரியலும் சேர்ந்தது தான். அப்ப மேன்மேடு பார்ட்டுங்கிறது வந்து என்னன்னா வெளிப்புற தோற்றம் மட்டும் கிடையாது, உள்ளார்ந்த தோற்றமும் இருக்கு. அப்போ வந்து இட் இன்க்ளூட்ஸ் டான்ஜிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள் அட்ரிபியூட்ஸ்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப மேன்மேடு பார்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னன்னா இட் இன்க்ளூட்ஸ் போத் டான்ஜிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேலினோஸ்கி ஹி கன்சிடர் கல்ச்சர் அஸ் அனதர் பெர்ஸ்பெக்டிவ். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா கல்ச்சர் வந்து எதுனா ஆட்டோமேட்டிக்கா வந்து கல்ச்சர் ஆஸ் அ ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன். ஏன்னா கல்ச்சர்ங்கிறது வந்து ஜெனரலா இருக்காது, அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ங்கிறது வந்து என்னன்னா இட் சாட்டிஸ்ஃபை த ஹியூமன் நீட்ஸ். இட் சாட்டிஸ்ஃபை த ஹியூமன் நீட்ஸ். கல்ச்சர் சாட்டிஸ்ஃபை த ஹியூமன் நீட்ஸ்.
அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா கல்ச்சர் அஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்டல் ரியாலிட்டி அண்ட் apparatus ஃபார் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த பயாலஜிக்கல் அண்ட் derived நீட்ஸ். ரெண்டுமே சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து பயாலஜிக்கல் அண்ட் derived நீட்ஸை பத்தி பேசியிருப்பாங்க. ஓகே ஃபைன். இல்ல வந்து பயாலஜிக்கல் நீட்ஸ்ங்கிறது வந்து ரெப்ரசென்ட் பண்றதுங்கிறது வந்து என்னன்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து என்னன்னா, 2, 3 விஷயத்த பத்தி பேசும். பயாலஜிக்கல் நீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ஆஃப் ஸ்பிரிங் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மேட்டிங் செலெக்ஷனும் வந்து உங்களுக்கு கல்ச்சர் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் யாரை மேரேஜ் பண்ணலாம், யாரை மேரேஜ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது வந்து ஆட்டோமேட்டிக்கா பயாலஜிக்கல் நீட்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெரிவ் நீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு, கிளாத்திங், ஷெல்டர் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்துடும். அப்போ வந்து என்னன்னா, இந்த பயாலஜிக்கல் டெரிவ் நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக தான் ஒரு கல்ச்சர் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அப்போ வந்து என்னன்னா, ஹி டிஃபைன்ட் கல்ச்சர் அஸ் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன். அதோட ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி ஹி ப்ரொபோஸ்ட் திஸ் தியரி. ஓகேங்களா? கல்ச்சர் as an instrumental reality and the apparatus for the satisfaction of biological and derived needs. ஓகேங்களா? மோஸ்ட் அக்செப்டட் டெஃபினேஷன் இதுதாங்க. இபி டெய்லரோட டெஃபினேஷன் தான் மோஸ்ட் அக்செப்டட் டெஃபினேஷன். பிரிமிட்டிவ் கல்ச்சர்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா, இந்த இபி டெய்லர் வந்து இவரும் வந்து பிரிட்டன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் தான். ஓகேங்களா? இவர் அந்த பிரிமிட்டிவ் கல்ச்சர்ங்கிற புக்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் எழுதியிருப்பாரு. அந்த பிரிமிட்டிவ் கல்ச்சர் புக் ரிலீஸ் ஆன இயர் வந்து பாத்தீங்கன்னா 1871. அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கல்ச்சரை பத்தி வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த டெஃபினேஷன்ஸ் நோட் பண்ணிக்கங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. Culture or civilization is that complex whole which includes knowledge, belief, art, morals, law, customs and other capabilities and habits acquired by man as a member of society. Definition நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே ஃபைன். இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இட் இஸ் a காம்ப்ளெக்ஸ் ஹோல்னு சொல்லியிருப்பாங்க. காம்ப்ளெக்ஸ் ஹோல்னா இட் கம்பைன்ஸ் ஆல் திஸ் திங். ஆல் திஸ் திங்கிறது வந்து எது இருக்குன்னா, நாலேஜா இருக்கலாம், பிலீஃபா இருக்கலாம், ஆர்ட்டா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஓகேங்களா? மாரல்ஸ், லா, கஸ்டம்ஸ் அண்ட் எனி கேபிட்டல்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ்ங்கிறத பொறுத்த வரைக்கும் எது வேணா இருக்கலாம். இதை தாண்டி எது வேணா இருக்கலாம். பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அக்யூட் பை எ மேன். அக்யூட் பை எ மேன்ங்கிறது வந்து என்னன்னா, ஹி லேர்ன் ஃப்ரம் சம்திங். ஓகேங்களா? அக்யூட்ங்கிறது வந்து லேர்ன்ட்னு சொல்றது ஆக்சுவலா. ஓகேங்களா? அக்யூட் பை எ மேன் அஸ் எ மெம்பர் ஆஃப் சொசைட்டி. அப்ப சொசைட்டியா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவன் என்னென்ன லேர்ன் பண்றானோ அது எல்லாமே வந்து தே கன்சிடர் அஸ் எ கல்ச்சர். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன். ஏன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா, இதுல இருந்து வந்து நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவ் நம்ம அரைஸ் ஆகிறோம்னா, ஆட்டோமேட்டிக்கா கல்ச்சர் நாட் இன்ஹெரிட்டட், நாட் ஜெனட்டிக்னு சொல்லுவோம். ஜெனட்டிக்ங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப நீங்க வந்து முன்னாடி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதர் வந்து ஃபாதர் அண்ட் மதர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த கல்ச்சரை இது வந்திருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு டைரக்டா வந்து இன்ஹெரிட்டடா அவங்களுக்கு வராது. ஆக்சுவலா இட் இஸ் லேர்ன்டு த்ரூ சோசியலைசேஷன் ப்ராசஸ். சோசியலைசேஷன்னா அந்த சொசைட்டில இருந்து அவங்க எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து இம்பார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து இட் இஸ் கன்சிடர் அஸ் வந்து என்னன்னா நாட் இன்ஹெரிட்டட் பட் லேர்ன்ட் ஆக்டிவிட்டிஸ். ஓகேங்களா? அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நிறைய அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னன்னா, அனிமல்ஸுக்கு வந்து இன்ஹெரிட்டட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஹெரிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பிசிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், இன்னொன்று வந்து பிஹேவியல் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அனிமல்ஸ் வந்து பிசிக்கல் இன்ஹெரிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி வந்து கலர் ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ அனிமல்ஸுக்கு வந்து கலர் ஒரே மாதிரி கலர் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அது மாதிரி வரது எல்லாமே வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறது பிசிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். பிஹேவியல் இன்ஹெரிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பிஹேவியர் லெவல்ல இப்போ நான் இங்க சொல்றது வந்து கல்ச்சர் பிஹேவியரை பத்தி பேசுறது. ஹியூமன்ஸ்க்கு வந்து பிஹேவியரல் இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது கிடையாது. ஆனா அனிமல்ஸ்க்கு கொஞ்சம் அனிமல்ஸ் இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க வந்து பியர் பார்க்கலாம். பியர்ங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் கரடி பார்க்கலாம். தே ஹைபிரிட் ஆன் சம்மர். ஹைபிரினேஷன்ங்கிறது வந்து இட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஆக்சுவலா. ஆட்டோமேட்டிக்கா சம்மர் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா தூங்க தான் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? என்னன்னா இன்டெஃபினிட் ஸ்லீப்பா இருக்கும். என்ன வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வார்ம் ரீஜன்ல என்ன பிரச்சனைனா ஆட்டோமேட்டிக்கா வந்து வெளில போக முடியாது. ஆட்டோமேட்டிக்கா வந்து தே ஹைபிரினேட். ஹைபிரினேட்னா தூங்கிட்டே இருக்கும் ஆக்சுவலா. ஓகேங்களா? அது வந்து அந்த பிஹேவியர்ங்கிறது வந்து இன்ஹெரிட்டடா வருது ஆக்சுவலா. பட் ஹியூமனுக்கு வந்து அந்த இன்ஹெரிட்டன் கெப்பாசிட்டி நான் சொல்ல பிஹேவியர்ல கிடையாது ஆக்சுவலா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் லேர்ன்ட் ஆக்டிவிட்டி. லேர்ன்ட் ஆக்டிவிட்டிங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் சோசியலைசேஷன். இங்க வந்து அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா அக்யூட் பை மேன் சொல்லியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பொறுத்த வரைக்கும் கல்ச்சர் இஸ் நாட் இன்ஹெரிட்டட் பட் இட் இஸ்
லேர்ன்ட். ஓகேங்களா, அது மட்டும் நம்ம இதுல இருந்து நம்ம அரைஸ் ஆயிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹெஸ்கோவிட்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா மேன் மேடு என்விரான்மெண்ட் மேன் மேடு பார்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கல்ச்சருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது வந்து ஹியூமனோட சைக்காலஜிக்கல் நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேங்களா, அதை பத்தி சொன்னது வந்து யாருன்னா மேலினோஸ்கி. இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா கல்ச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்கா நிறைய இருக்கு, இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹியூமன்ஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணல, அக்யூர் பண்ணான்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அப்ப இது காம்பினேஷன் ஆஃப் ஹோல்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அடுத்தது நமக்கு வந்து என்ன பார்ப்போம்னா கம்பைன் பண்ணி நமக்கு வந்து இருக்க டெபினிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்தது கம்ஃபர்டபுளா இருக்கும். குளுக்கோஹன் அண்ட் கெலி இவங்க வந்து கல்ச்சரை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலா. ஓகேங்களா, குளுக்கோஹன் அண்ட் கெலி தே டிஃபைன் த கல்ச்சர் அஸ் எ டிஸ்கிரிப்டிவ் கான்செப்ட் எல்லாத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலா. குளுக்கோஹன் அண்ட் கெலி ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன்ஸ் நோட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இந்த குளுக்கோஹன் கெல்லி கொடுத்த கான்செப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ டிஸ்கிரிப்டிவ் கான்செப்ட்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலா. டிஸ்கிரிப்டிங்கிறது வந்து காம்பினேஷன் ஆஃப் ஆல் திஸ் திங் தான் வந்து கல்ச்சர்னு சொல்லிட்டாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் திங் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து அக்யூமுலேட்டட் ட்ரெஸரி ஆஃப் ஹியூமன் கிரியேஷன்ஸ், டேஞ்சிபிள் இன்டேஞ்சிபிள் நான் சொன்ன மாதிரி வந்து மெட்டீரியல் அண்ட் நான் மெட்டீரியல் லைஃப் எல்லாமே இருக்கும். இந்த அக்யூமுலேட்டட் ட்ரெஸரிங்கிறது வந்து எதை சொல்றோம்னா இப்ப ஹியூமனை பொறுத்த வரைக்கும் இப்ப பிறந்ததுல இருந்து அவன் இறக்குற வரைக்கும் இருக்கிற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது, ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அக்யூர் பண்ண ஏரியா வந்து ஆட்டோமேட்டிக்கா திருப்பி வந்து தி ஹோல். அப்ப அக்யூமுலேட் நாலேஜ்ங்கிறது வந்து என்னன்னா இவ்வளவு வருஷம் அவன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஜென்ரேஷன் எல்லாமே வந்து தே அக்யூமுலேட் சம்திங், அது ஆட்டோமேட்டிக்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளோட வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் ஹிந்துசம் கான்செப்ட்ங்கிறது ஜென்ரலா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இங்க இருந்து எப்போ வருதுன்னா வேதிக் ஏஜ்ல இருந்து தே கன்சிடர் திஸ் திங். அப்ப வேதிக் ஏஜ்ல இருந்து நம்ம வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் கால்ட் அக்யூமுலேட்டட் நாலேஜ். அப்ப அங்க வேதிக் ஏஜ்ல இருந்து ஆட்டோமேட்டிக் இது வரைக்கும் அக்யூமுலேட் நாலேஜ் தான் வந்து இப்ப இருக்க ஹிந்துசம் வந்து தே ஆக்டட் லைக் திஸ். ஓகேங்களா, அப்ப அந்த அக்யூமுலேட் நாலேஜ்ங்கிறது வந்து என்னன்னா வித்தின் த ஜென்ரேஷன் மட்டும் இல்லாம லாஸ்ட் இருக்க ஜென்ரேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் இருக்க எல்லா நாலேஜும் வந்து அதோட அவுட்கம்ஸ் தான் இதா இருக்கும். அது மெட்டீரியலா இருக்கலாம், நான் மெட்டீரியலா இருக்கலாம். மெட்டீரியல் சொல்ல பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பில்டிங் கட்டுறதுல இருந்து எல்லாமே நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிசிக்கலா நீங்க என்ன பாக்குறீங்களோ அதெல்லாம் மெட்டீரியல் ஆஸ்பெக்ட். நான் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் பிசிக்கலா பார்க்க முடியாது எல்லாமே பிலீஃப், ரிலிஜியன், ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்டா பொறுத்த வரைக்கும் கஸ்டம்ஸ், ரிச்சுவல்ஸ், சாக்ரிஃபைசஸ் எல்லாமே வரும். இப்போ சாக்ரிஃபைசஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் சாக்ரிஃபைசஸ் இருக்கு. அந்த சாக்ரிஃபைஸ்ங்கிறது வந்து என்னன்னா அக்யூமுலேட் நாலேஜ், ஏன்னா முன்னாடி இருந்து அக்யூமுலேட் நாலேஜ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ ரீஜனை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சொசைட்டிஸ்ல பொறுத்த வரைக்கும் சிம்பிள் சொசைட்டிஸ் எல்லாமே வந்து பொறுத்த வரைக்கும் என்னன்னா சாக்ரிஃபைஸ் தே அக்செப்டட், ஏதாச்சும் ஒரு சாக்ரிஃபைஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா, பட் மாடர்ன் சொசைட்டிஸ் வர வர வந்து சாக்ரிஃபைஸ் கம்மியாயிட்டே இருக்கும். ஏன்னா மாடர்ன் சொசைட்டில சாக்ரிஃபைஸ் எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா அந்த வே ஆஃப் இதுவும் மாறும் ஆக்சுவலா. அப்போ வந்து என்னன்னா அக்யூமுலேட் நாலேஜ் நம்ம எவ்வளவு தூரம் எடுத்துட்டு வரோம்னு நம்ம இங்க ரெப்ரசென்ட் பண்றது. ஓகேங்களா, இல்ல ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் வேஸ் ஆஃப் அட்ஜஸ்டிங் டு அவர் சரௌண்டிங்ஸ் ஆக்சுவலா. ஏன்னா வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும் ஆக்சுவலா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பீப்புள்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்டிங் டு த சரௌண்டிங்ஸ் ரெண்டு விதமா அட்ஜஸ்ட் பண்ணும். ஒன்னு வந்து பிசிக்கலாவும் ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கலாவும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹியூமனாவும். பிசிக்கல் அட்ஜஸ்டிங்கிறது வந்து என்னன்னா எந்த ஏரியால வாழ்றீங்க, அந்த கம்யூனிட்டியா என்ன பண்றீங்க, அதுதான் வந்து பிசிக்கல்னு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா அந்த அட்ஜஸ்டிங் டு சரௌண்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த என்வரான்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்றது. ஜென்ரலா அந்த என்வரான்மெண்ட்ல வந்து எந்த இடத்துல வாழ போறோம்ங்கிறத ரெப்ரசென்ட் பண்றது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் பெர்ஃபார்ம் பண்றோமா ஏதோ ஒன்று ஆக்டிவிட்டியை ரெப்ரசென்ட் பண்றது தான் என்வரான்மெண்ட் சொல்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹில்லி ரீஜன்ல வாழ்றீங்களா இதுல வர்றீங்களா, அப்ப அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணும் அந்த கல்ச்சரை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது திங் வந்து பொறுத்த வரைக்கும் ஹியூமனை பொறுத்த வரைக்கும் வந்து இன்டர் ரிலேஷன்ஷிப் வித் தேர் ஃபெலோ பீயிங் ஆக்சுவலா. இப்போ கின்ஷிப் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருந்திருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களும் எந்த ரிலேஷன்ஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா சொசைட்டி இருக்காங்க. ஓகேங்களா, அப்ப அதை ரெப்ரசென்ட் பண்றது இது ரெண்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து இங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா பிசிக்கல்ங்கிறது வந்து என்னன்னா அந்த பிசிக்கல் என்வரான்மெண்ட்ல வந்து இந்த ஹியூமனோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கு, அப்புறம் வித்தின் த ஃபெலோ பீயிங்ல இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கு, அப்ப அதையும் வந்து இவங்க சொல்றாங்க. ஓகேங்களா, லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ், கஸ்டம், சிஸ்டம் ஆஃப் எக்யூட்டேட்ஸ், எத்திக்ஸ், ரிலிஜன் அண்ட் மாரல்ஸ் தட் ஹேவ் பின் பில்ட் அப் த்ரூ ஏஜஸ். ஓகேங்களா, இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா இதுவும் சேர்ந்து எல்லாமே இதுவும் சேர்ந்துருக்குன்னு சேர்த்து சொல்லியிருக்காங்க. பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா த அக்யூமுலேட்டட் ட்ரெஸரி, அடுத்த நெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்டிங் டு அவர் சரௌண்டிங்ஸ், அது வந்து ஹியூமன் அண்ட் பிசிக்கல். ஓகேங்களா, இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு கல்ச்சர்னு சொல்றோம். அப்போ வந்து நமக்கு வந்து கல்ச்சரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஜெனரலிஸ்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் கல்ச்சர்ங்கிறது வந்து இட்ஸ் அ கல்ச்சர்டு பர்சன். கல்ச்சர்டு பர்சன்ங்கிறது வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா ரிஃபைன்டு பர்சன் நம்ம பார்த்தோம். பட் வந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல அது மாறுச்சு ஆக்சுவலா. அப்போ வந்து ஆந்த்ரோபாலஜி பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல் சொசைட்டி ஹேவ் கல்ச்சர்னு சொல்லியிருக்காங்க, சிம்பிள் டு இதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு டெஃபினேஷனும் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கல்ச்சரோட டெஃபினேஷன் மாறிட்டே இருக்கு.
ஓகேங்களா? அதனால வந்து என்னன்னா அந்த கல்ச்சருக்குன்னு ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன்ஸ் கிடையாது ஜென்ரலா. ஓகேங்களா? இட் வில் சேஞ்சிங் எவர் அண்ட் டைம். யார் எப்படி பேசுறாங்களோ அதை பொறுத்து இருக்கும். பட் வந்து நமக்கு வந்து ஒரு யூனிஃபைங்கா வந்து ஒரு கல்ச்சருக்கு வந்து ஒரு டெஃபினேஷன்ஸ் வச்சு அப்ப கல்ச்சரோட ரைட்ஸ் வந்து நம்ம வி நீட் டு லிஸ்ட் அவுட். அப்ப கல்ச்சர்னா என்னென்ன இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் அவுட் பண்றோம். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து கடைசியா வந்து ஒரே ஒரு டெஃபினேஷன் மட்டும் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் டெஃபினேஷன். கேரி ஃபெரோ கேரி ஃபெரரோ கேரி ஃபெரரோ கேரி ஃபெரரோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, நோட் பண்ணுங்க, ஃபுல்லா நோட் பண்ணுங்க. நான் அதுக்கப்புறம் சொல்றேன். நோட் பண்ணியா சார்? ஓகே. கேரி ஃபெரரோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆக்சுவலா ஹோலிஸ்டிக்கா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எவ்ரிதிங் தட் பீப்புள் ஹேவ், திங்க் அண்ட் டஸ் அஸ் ஏ மெம்பர் ஆஃப் சொசைட்டி. ஹேவ்ங்கிறது வந்து மெட்டீரியல் பொசிஷன். பீப்புள்கிட்ட என்னென்ன இருக்கு மெட்டீரியல் பொசிஷன் எல்லாமே வந்துடும். திங்க்ங்கிறது வந்து அந்த பர்சனோட மைண்ட்ல என்ன இருக்கு. சொசைட்டியோட மைண்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் மைண்ட்ல இருக்கிறது எல்லாமே தான் வந்து இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். நீங்க வந்து புதுசு ஆக்டிவிட்டி எல்லாம் சொல்றீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ஆர்ட்டா இருக்கட்டும், பெயிண்டிங்கா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாம் வந்து ஃப்ரம் ஆரிஜினேட் ஃப்ரம் த மைண்ட். அப்ப மைண்ட்ல இருக்கிறதும் தே கன்சிடர் தட். ஓகேங்களா? அதனால தான் சொல்லியிருப்பேன் ஐடியாஸ், வேல்யூஸ், ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மைண்ட்ல இருந்து வருது, எமர்ஜ் ஆகுது. லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டஸ் எ மெம்பர் ஆஃப் சொசைட்டி என்ன பண்ணாங்கன்னா பிஹேவியர். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த சொசைட்டில வந்து எப்படி பிஹேவியல் ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்குள்ள என்ன ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கு, அது எல்லாமே சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்ச்சர்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப வந்து கல்ச்சர் இஸ் ஹோலிஸ்டிக் கான்செப்ட். ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் டெபினிஷன் வச்சு நம்ம வந்து சொல்ல முடியாது. அதனாலதான் வந்து நமக்கு அந்த சாப்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் ஆஃப் கல்ச்சர் டெபினிஷன்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் அஸ்பெக்ட்ஸ்ல நம்ம வந்து கல்ச்சரை பாக்குற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவு வந்து என்னன்னா கல்ச்சர்னா என்னன்னு ஓரளவு கிளாரிட்டி வந்துடும். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து ஜெனரலா ஒவ்வொன்றா லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இது வரைக்கும் எது இதெல்லாம் கல்ச்சர்னு சொல்லலாம்னு லிஸ்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் பார்த்தல கல்ச்சர் எது எதை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் அண்ட் நான் மெட்டீரியல். ஓகே. டான்ஜிபிள், இன்டான்ஜிபிள். ஓகேங்களா? வேற வேற என்னென்ன சொல்லலாம் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும்? புரியல. ஓகே, அது வந்து இன்டான்ஜிபிள்ல வந்துடும். நமக்கு அது காமனா சொல்றது டான்ஜிபிள், இன்டான்ஜிபிள். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேஷன் ஒவ்வொரு ஜென்ரேஷனா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு பார்த்தோம் ஜென்ரலா. ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த கல்ச்சர்ங்கிறது வந்து ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்னு என்விரான்மெண்ட் ரிலேட்டடா அவங்க அண்டர்ஸ்டாண்டிங், அடுத்து வந்து அந்த ஃபெலோ பீயிங்கோட அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்று பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து என்னன்னா அந்த கல்ச்சர் இருக்க டெபினிஷன்ஸ்ல இருந்து அந்த கல்ச்சரோட அட்ரிபியூட்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்றது. ஓகேங்களா? நீங்க இதை கிளியர் பண்ணிட்டோம்னா நமக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன். கல்ச்சருக்கும் சிவிலைசேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கல்ச்சர் கல்ச்சர்ங்கிறது வந்து நமக்கு வந்து கலாச்சாரம், பண்பாடு. கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்லுவோம் கல்ச்சர். சிவிலைசேஷன்னா நாகரிகம். நாகரிகம்னு சொல்லியாச்சு. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். ரெண்டுமே ஒண்ணுதானே? இப்ப இது வரைக்கும் பார்த்து கல்ச்சர் எல்லாமே பார்த்தோம். சிவிலைசேஷன் ஒண்ணு சொல்றோம். சிவிலைசேஷன் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ற சிவிலைசேஷன் சொல்றோம் ஆக்சுவலா. ஓகே, ஃபைன். புரியல. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜிஸ்ட பொறுத்த வரைக்கும் என்னன்னா கல்ச்சரல் சிவிலைசேஷனை டிவைட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு கல்ச்சர் வந்து என்னன்னா ஒரு யூனிலியர் பேட்டர்ன்ல வந்து அப்படி க்ரோத் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு யூனியன் பேட்டர்ன் க்ரோத் ஆகுறது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா
ஆந்த்ரோபாலஜிஸ்ட் தியரிங்கிறது வந்து ஆல் சொசைட்டிஸ் ஹேவ் கல்ச்சர். அப்ப எல்லா சொசைட்டிலையும் கல்ச்சர் இருக்கும். அப்ப சிம்பிள் சொசைட்டில இருந்து காம்ப்ளெக்ஸ் சொசைட்டி வரைக்கும் எல்லா இடத்துலயும் கல்ச்சர் இருக்கும். ஆனா வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு சொசைட்டிஸ்ல வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் கல்ச்சர் வந்து ஆக்ட் ஆகும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா தே கன்சிடர்ஸ் யூனிலினியர் எவல்யூஷன். அந்த கல்ச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் யூனிலினியர் எவல்யூஷன் ஒண்ணு இருக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னா சிம்பிள் சொசைட்டில இருந்து காமன் சொசைட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல தான் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் 1ல இருந்து 10 வரைக்கும். இப்போ வந்து சொசைட்டி வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கா, 5th இருக்கா, 10th இருக்கா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா 3 சொசைட்டி வேரி ஆகும். ஓகேங்களா? தே கன்சிடர் அஸ் அந்த யூனிலினியர் எவல்யூஷன் சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் சொசைட்டில இருக்க கல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா சேவஜரின்னு சொல்றாங்க. சேவஜரியில இருந்து பார்பரிசம், அதுல இருந்து சிவிலைசேஷன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முன்னாடி இருக்க தியரிஸ்டோட கான்செப்ட் ஆக்சுவலா சேவஜரி, பார்பரிசம் அண்ட் சிவிலைசேஷன். இது கொடுத்தது யாருன்னா இபி டெய்லர் கொடுத்திருப்பாரு. இபி டெய்லர் பார்த்தோம்ல பிரிமிடிவ் சொசைட்டிஸ் ஒரு கான்செப்ட்ல சேவஜரி, பார்பரிசம் அண்ட் சிவிலைசேஷன். அப்போ வந்து ஒரு கல்ச்சர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொசைட்டி எவால்வ் ஆகும், எப்படி எவால்வ் ஆகும்னா ஃபர்ஸ்ட் சேவஜரியா இருக்கும், அடுத்து வந்து பார்பரிசம் மூவ் ஆகும், அடுத்து வந்து சிவிலைசேஷனா போகும். இது யூனிலினியர் இருக்கும். யூனிலினியர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒரே ப்ராசஸ் தான், மேல இருந்து பின்னாடி வராதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. இங்க சேவேஜ்ங்கிறத சொல்ற பர்சன்ஸ் வந்து யாருன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் பர்சன்ஸ். ப்ரீ ஹிஸ்டாரிக்ங்கிறது வந்து என்னன்னா அந்த ஆக்டிவிட்டியில இருக்கவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரிமிட்டிவ் ட்ரைப்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக்ல இருக்கவங்க. அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து ஹண்டிங் கேதரிங் பண்றவங்க வந்து சேவேஜரின்னு ஹீ கன்சிடர் தட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்பரிசம்ன்றதை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் திங். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா எழுத்து வரதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்பரிசம்ங்கிறது வந்து என்னன்னா ரூல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிங் ரூல் அதை ரெப்ரசன்ட் எல்லாமே வந்து பார்பரிசமா சொல்றாங்க. லேட்டா சிவிலைசேஷன்ங்கிறத பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் மல்டிபிள் கான்செப்ட். மோஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன் திங் வந்து என்னன்னா இன்வென்ஷன் ஆஃப் அல்பபெட். அல்பபெட் வந்ததுக்கு அப்புறம் வந்து தே கன்சிடர் அஸ் சிவிலைசேஷன். ஓகேங்களா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிவிலைசேஷன்ங்கிறது வந்து என்னன்னா இங்க ரொம்ப இம்பார்ட்டன் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் அல்பபெட். அல்பபெட்ங்கிறது வந்து என்னன்னா நமக்கு வந்து லாங்குவேஜ் ஃபார்ம் ஆகி ஒரு அல்பபெட் ரைட் ரிட்டன் லாங்குவேஜ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சிவிலைசேஷன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு அவர் கன்சிடர் பண்றாரு. ஏன்னா அவரோட இதுல ஆக்சுவலா அப்போ வந்து இதுல நம்ம என்ன சொல்லலாம்னா சிவிலைசேஷன் இஸ் த ஒன் ஃபார்ம் ஆஃப் கல்ச்சர். ஓகேங்களா? ஏன்னா இந்த யூனியன் ரெவல்யூஷன்ல கடைசி இருக்கிறது சிவிலைசேஷன். சிவிலைசேஷன் இஸ் த ஒன் ஃபார்ம் ஆஃப் கல்ச்சர்னு நம்ம சொல்றோம் ஜெனரலா. ஓகேங்களா? ஏர்லி ஆந்த்ரோபாலஜிஸ்ட் பொறுத்த வரைக்கும் தி கன்சிடர் சிவிலைசேஷன் இஸ் த டெவலப்ட் ஸ்டேஜ் ஆஃப் கல்ச்சர். டெவலப்ட் ஸ்டேஜ் ஆஃப் கல்ச்சர்னு கன்சிடர் பண்றாங்க. ஆல் சொசைட்டிஸ் ஹேவ் கல்ச்சர். 3 சக்சஸ் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் சேவஜரி, பார்பரிசம், சிவிலைசேஷன். ஓகேங்களா? இந்த யூனிஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகேங்களா? சிவிலைசேஷன் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் கல்ச்சர். தட் இஸ் இன்வென்ஷன் ஆஃப் அல்பபெட் அண்ட் ரைட்டிங்ஸ் தான் சிவிலைசேஷன் நம்ம வந்து கன்சிடர் பண்றாங்க. இது ஏர்லி ரைட்டிங்ஸா இருக்கு. அப்ப இந்த கிளாசிபிகேஷன் வச்சு இருக்க வேர்ல்டு இருக்க எல்லா கல்ச்சரையும் பிரிச்சிடலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கல்ச்சர்லாம் சேவேஜரி, எந்தெந்த கல்ச்சர்லாம் ஆட்டோமேட்டிக்கா பார்பரிசம், எந்தெந்த கல்ச்சர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிவிலைசேஷன் பிரிச்சிடலாம். பிரிக்கும் போது என்ன ஆகும்னா ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் வரும். ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர்ங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி வரும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேவேஜரி, சேவேஜரியில இருந்து பார்பரிசம், பார்பரிசம்ல இருந்து சிவிலைசேஷன். இந்த மாதிரி கான்செப்ட் வந்து அந்த ஹைராரிக்கல் ஆர்டர் ஆஃப் த கல்ச்சர்னு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா?
ஸோ இந்த கான்செப்ட் ஓகே தானே? இது வந்து ஏர்லி ஆந்த்ரோபாலஜிஸ்ட் பொறுத்த வரைக்கும் தே கன்சிடர் லைக் திஸ் தான். ஓகேங்களா? பட் இதுல ஒரு சின்ன இஷ்யூஸ் இருக்கு ஆக்சுவலா நமக்கு. என்ன இஷ்யூஸ்னா, இந்த சிவிலைசேஷன் தே கன்சிடர் சிவிலைசேஷன் இருக்குல்ல, அது வந்து ஈக்குவலா இருக்காது எப்போதுமே. ஓகேங்களா? அது நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. அதனால வந்து ஆட்டோமேட்டிக் லேட்டர் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் தே டிஃபைன் த சிவிலைசேஷன் கான்செப்ட். ரிஃபைன் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்து லேட்டரா வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 2 விதமா பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? 2 விதமா பிரிச்சிருக்காங்க ஆக்சுவலா. தே கன்சிடர் சிவிலைசேஷன் எக்ஸ்டர்னல் மேனிஃபெஸ்டேஷன். கல்ச்சரோட எக்ஸ்டர்னல் மேனிஃபெஸ்டேஷன் தான் சிவிலைசேஷன் தே கன்சிடர் தட். ஓகேங்களா? கல்ச்சர் அஸ் அ இன்டர்னல் கேரக்டர் ஆஃப் த சொசைட்டி. கல்ச்சர் வந்து ஒரு இன்டர்னல் கேரக்டர் வந்து சொசைட்டியோட இன்டர்னல் கேரக்டர் தான் கல்ச்சர். எக்ஸ்டர்னல் மேனிஃபெஸ்டேஷன் வந்து சிவிலைசேஷனா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்ச்சரோட வெளிப்பாடு தான் வந்து இங்க சிவிலைசேஷன் சொல்றாங்க. எக்ஸ்டர்னல் மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது வந்து வெளிப்பாடு ஆக்சுவலா. வெளிப்பாடுங்கிறது வந்து வெளிப்படையா தெரிகிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிவிலைசேஷன் கான்செப்ட்ல வந்து ரெப்ரசென்ட் ஆகுது. ஓகேங்களா? இல்ல ரொம்ப இம்பார்ட்டன் வந்து தேர் போத் ஆர் காம்ப்ளிமெண்டரி அண்ட் இன்டர்டிபெண்டன்ட். ஏன்னா வந்து சிவிலைசேஷன் கல்ச்சரை நீங்க பிரிக்க முடியாது. ரீசன் வந்து என்ன சொல்லலாம்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு நோட் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, சிவிலைசேஷன் எக்ஸ்டர்னல் மேனிஃபெஸ்டேஷன், கல்ச்சர் இஸ் இன்டர்னல் கேரக்டர் ஆஃப் த சொசைட்டின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இருக்க நோஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கல்ச்சர் ஒன் ஃபார்ம் ஆஃப் த சாரி சிவிலைசேஷன் ஒன் ஃபார்ம் ஆஃப் த கல்ச்சர் இஸ் த லாஸ்ட் டெவலப்ட் ஸ்டேட்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? பட் இங்க பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ்டர்னல் மேனிஃபெஸ்டேஷன் இன்டர்னல் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இதுல பொறுத்த வரைக்கும் என்ன போத் ஆர் காம்ப்ளிமெண்டரி அண்ட் இன்டர்டிபெண்டன்ட் சொல்லியிருக்காங்க. போத் ஆர் காம்ப்ளிமெண்டரிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு கல்ச்சர் இல்லாம ஒரு சிவிலைசேஷன் ரன் கல்ச்சர்ங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா இட் கிவ்ஸ் வைட்டல் ஃபோர்ஸ் டு ரீச் த சிவிலைசேஷன். ஓகேங்களா? ஒரு கல்ச்சர் வந்து ஒரு சிவிலைசேஷன் அட்டைன் ஆகிறதுக்கு ஒரு கல்ச்சர் இருந்துட்டே இருக்கும். கல்ச்சர் இல்லாம நீங்க வந்து கொண்டு போக முடியாது. ஒரு சிவிலைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சர் இல்லாம வந்து சஸ்டைன் ஆகாது. ஓகேங்களா? அப்போ வந்து என்னன்னா போத் ஆர் இன்டர் டிபெண்டன்ட் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அது நோட் பண்ணிக்கங்க. கடைசி பாயிண்ட். கல்ச்சர் கல்ச்சர் நீட்ஸ் எ சிவிலைசேஷன் ஃபார் further growth. Culture needs a civilization for further growth. Civilization needs culture needs culture for its survival. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா நீட்ஸ் சிவிலைசேஷன் சிவிலைசேஷன் நீட்ஸ் கல்ச்சர் ஃபார் இட்ஸ் சர்வைவல். ஓகேங்களா? அப்போ வந்து என்னன்னா ஒரு சிவிலைசேஷனுக்கு வந்து கல்ச்சர் தேவை, கல்ச்சருக்கு சிவிலைசேஷன் தேவை. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா சிவிலைசேஷன்ங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்டர்ரிலேட்டட் டு நமக்கு வந்து கல்ச்சர் தான். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு நார்மலா வந்து இதை பிரிக்க முடியாதுன்னு இப்ப வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ அதனால வந்து என்னன்னா ஓல்டு நோஷன்ஸ் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இப்ப இருக்க நோஷன்ஸ் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பேசுவோம். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. இது வரைக்கும் நமக்கு டெஃபினேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா டெஃபினேஷன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுங்க. இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நம்ம அடுத்தது மூவ் பண்ணலாம். ஏன்னா இதுல கிளாரிட்டி இருந்தா தான் நம்ம அடுத்த செஷன்ஸ் நம்ம போறது கரெக்டா இருக்கும். ஆக்சுவலா அடுத்த இதுக்கு
ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும் பார்த்த வரைக்கும்? ஃபாலோ பண்ண முடியுதா? ஓகே ஃபைன். ஓகே. ஈவிடேல கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க பிரிமிட்டிவ் கல்ச்சர் புக்ல வந்து 1871 வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கல்ச்சர் டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாரு. Culture or civilization is a complex whole which includes knowledge, belief, art, morals, law, customs, and capabilities, and any capabilities and habits acquired by a man as a member of the society. இப்போ இங்க பொறுத்த வரைக்கும் வந்து எதிர் கல்ச்சரல் சிவிலைசேஷன் வந்து என்னன்னா எதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் கோல், இதுல மிச்சம் இருக்க எல்லாத்தையும் வந்து கவர் பண்றது. அது வந்து இந்த இருக்க இந்த நாலேஜ்ல இருந்து எது வேணா இருக்கலாம். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலயே தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ், பிலீஃப், ஆர்ட், மாரல்ஸ், லா, கஸ்டம்ஸ் அண்ட் எனி அதர் கேபிலிட்டிஸ் அண்ட் ஹேபிட்ஸ், இதுல வந்து எது வேணா இருக்கலாம். நீங்க வந்து எது வேணாலும் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? இட் இஸ் அக்யூர்ட் பை மேன். அக்யூர்ட் பை மேன்ங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து பாத்தீங்கன்னா இஸ் நாட் இன்ஹெரிட்டட் பட் அக்யூர்ட் பை ஃப்ரம் சோசியலைசேஷன் சொல்லுவோம். சோசியலைசேஷன்ங்கிறது வந்து என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து நடக்கிறதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அக்யூர் பண்ணணும். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் கஸ்டம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து குழந்தை பிறந்ததுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த ரிலிஜனை ஃபாலோ பண்றோம், என்ன கேஸ்ட்டை ஃபாலோ பண்ணணும், அடுத்து வந்து என்ன ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா ஒரு மேன் வந்து பாத்தீங்கன்னா ஹி அக்யூர்ட் ஆல் திஸ் திங் ஃப்ரம் தியர் சரௌண்டிங்ஸ். சரௌண்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஃபேமிலியா இருக்கும், சொசைட்டியா இருக்கும். அப்போ அந்த அக்யூர் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சர்னு அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப வந்து இங்க வந்து பொறுத்த வரைக்கும் இந்த அக்யூட் பை மேன்ங்கிறது வந்து பிறந்ததுல இருந்து அடுத்து நெக்ஸ்ட் வந்து இப்ப இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவனோட சொசைட்டில இருந்து என்னென்ன அக்யூர் பண்றானோ இது எல்லாமே வந்து கல்ச்சர்னு ஹி கன்சிடர் தட். ஓகேங்களா? Culture based on differences. சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து டெஃபினிஷன்ங்கிறது நீங்க இதை நோட் பண்ணிக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து எஸ்கோட்ஸோட மேன்மேட் பார்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட் அதையும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் நம்ம ஒரு டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம்ல, கேரி ஃபெரோவோட டெஃபினிஷன்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரிதிங் தட் பீப்புள் ஹேவ் திங்ஸ் அண்ட் டஸ் அஸ் எ மெம்பர் ஆஃப் சொசைட்டி. ஓகேங்களா? இது வந்து ஃபுல்லாவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். பட் வந்து என்னன்னா நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து டெஃபினிஷன்ஸ் இதுதான் நமக்கு வந்து பண்ணிக்கலாம். ஆனா இபிடேலரோட தியரி டெஃபினிஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து அதை டேரக்டாவே கேட்பாங்க ஜென்ரலா. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வந்து கல்ச்சர் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா இபி டெய்லரோட டெஃபினிஷன்ஸ் வந்து நீங்க டேரக்டா எழுதிடலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து மோஸ்ட் ஆப்டான டெஃபினிஷன் தான். ஓகேங்களா? மிச்சம் எல்லாமே வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டெஃபினிஷன்ஸ் தான் நமக்கு எல்லாமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கல்ச்சர். கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்து இது வரைக்கும் பார்த்தவரோட அவுட்கம் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஆக்சுவலா இட் இஸ் ஹிஸ்டாரிக்கலி கிரியேட்டட் டிசைன் ஃபார் லிவிங்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஹிஸ்டாரிக்கலி கிரியேட்டட் டிசைன்ங்கிறது வந்து என்னன்னா ஜென்ரேட் ஆஃப்டர் ஜென்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சர் டெவலப் ஆயிட்டு இருக்கு, அது கிரியேட் பண்றாங்க. அது வந்து எதுக்காகனா ஹியூமன் வந்து லிவ் பண்றதுக்காக ஒரு கல்ச்சர். ஆக்சுவலா அப்ப வந்து ஹியூமன் ஃபார்ம் த கல்ச்சர்னு ரெப்ரசென்ட் ஆகுது. ஓகேங்களா?
ஹிஸ்டாரிக்கலி கிரியேட்டட் டிசைன் ஃபார் லிவிங். ஓகேங்களா? ஹிஸ்டாரிக்கலி கிரியேட்டட் டிசைன் ஃபார் லிவிங்கிறது பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் வந்து கல்ச்சர் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்டேஷன்றது வந்து டைனமிக்கா இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா இதை பத்தி பேசலாம். இப்போ லேட்டர் ஜென்ரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் 80s ஜென்ரேஷன், 90s ஜென்ரேஷன், 20s ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷன் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? நான் சொல்ற மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ல மட்டும் எப்படி வந்து அப்டேட் ஆயிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். 80s ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா தே யூஸ்டு நார்மல் ஃபோன்ஸ். 90s லெவலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் இந்த ஃபோன்ஸ் வர ஆரம்பிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா மொபைல் ஃபோன்ஸ் வர ஆரம்பிச்சு. நான் சொல்றது நார்மல் ஃபோன்ஸ்ங்கிறது வந்து டெலிஃபோன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு 80sல. ஓகேங்களா? 90sல வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மொபைல் ஃபோன்ஸ் வர ஆரம்பிச்சு. 20sல வந்து பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வர ஆரம்பிச்சு. அப்போ வந்து என்னன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறிட்டே இருக்கும். இது வந்து இதுலயும் இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கும், மெட்டீரியல் நான் மெட்டீரியலும் இருக்கும். இப்போ ரிலிஜனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் எப்படி மாறும்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ரிலிஜியஸ் ரெஸ்பெக்ட்ல மேக்ஸிமம் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல சேஞ்ச் மேஜரா இருக்காது. பட் வந்து என்னன்னா நமக்கு வந்து அதுல இருக்க பழக்க வழக்கங்கள் வந்து மாறுறதுக்கு சான்ஸ் அதிகம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து 1900லையும் 1950ஸ்லயும் 2000லையும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ 1900ல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னன்னா டெம்பிள்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பிரச்சனைனா சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டெம்பிள்ஸ்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஆனா வந்து 1950ஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக் டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் வர ஆரம்பிச்சு. டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட் கான்செப்ட் வந்து 1920ல வரும்போது ஆட்டோமேட்டிக் என்னன்னா எல்லாருக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கோயில் அலோவ் பண்ணணும் ஒரு கான்செப்ட் வந்து அப்போ உருவாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பேசுறோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் த இப்போ வந்து நமக்கு வந்து சொசைட்டி லெவல்ல இருக்க வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை வந்து நான் வந்து கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாம இப்போ வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே அலோவ் பண்றோம். பட் இருந்தாலும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் யார்ட்ட இருக்குன்னா ஜெண்டர்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேல் போகலாம், ஃபீமேல் போக கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போ உடைய ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து என்னன்னா ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாறிக்கிட்டே இருக்கு ஆக்சுவலா. அப்ப ரிலிஜியஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் மாறும். இப்ப நீங்க நார்மலா ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னா இப்ப அந்த மாதிரியான பிலீஃப் சிஸ்டம் தான் அங்க இருந்திருக்கு. இப்ப லேட்டரா வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டியும் போலாம்னு சொல்லும் போது பிலீஃப் மாறுது. இப்ப அடுத்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் அண்ட் மென்ஸ் 2 பேருமே போலான்னு போகும்போது இங்க இருக்க பிலீஃப் மாறும். அப்ப அந்த பிலீஃப் சிஸ்டமும் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்ப அதுல ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹிஸ்டாரிக்கல் கிரியேட்டட் டிசைன் ஃபார் லிவிங் பட் இட் இஸ் டைனமிக். டைனமிக்ங்கிறது மாறிட்டே இருக்கும். ஒரே ஒரே மாதிரி ஸ்டாட்டிக்காவும் இருக்காது, டைனமிக்காவும் இருக்குன்னு சொல்றதுதான் உங்களுக்கு இதை ரெப்ரசென்ட் பண்றது. ஓகேங்களா? ரெண்டாவது பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், unique to humans. It is unique to humans. Culture is unique to humans. ரெண்டு விதத்துக்காக வந்து யூனிக் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஹியூமன்ஸ் ஹேஸ் எபிலிட்டி டு ஒன் திங். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லேர்னிங் கெப்பாசிட்டிஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நோட் பண்ணீங்க, ஹியூமன் ஹேவ் எபிலிட்டி டு learn, communicate. Human have ability to learn, communicate, store, process, ability to learn, communicate, store, process and use the information. இது வந்து வேற எந்த அனிமல்ஸும் கிடையாதுங்க. ஓகேங்களா? ஒன்னு லேர்ன் பண்றது, கம்யூனிகேட் பண்றதுக்கு, அதை ஸ்டோர் பண்றது, தென் ப்ராசஸ் பண்ணி அதை வந்து இன்ஃபர்மேஷனா யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த ஆர்கனைசேஷனும் கிடையாது. இது ஒன் திங். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா யூனிக் டு ஹியூமன் சொல்லுவோம். ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிக் டு ஹியூமன்ங்கிறது மாரல் வேல்யூஸ். இந்த மாரல் வேல்யூஸ் வந்து யூனிக் டு ஹியூமன் தான். மாரல் வேல்யூஸ் ஆக்சுவலா மாரல் வேல்யூஸ். Culture has moral forces. Culture has moral forces that act as a that act as a guide for human action.
Culture has moral values that act as a guide for human action. ஓகேங்களா? ஒரு ஹியூமன் ஆக்ஷன் பண்றதுக்கு அந்த மாரல் வேல்யூ கைடா இருக்கு. கைடா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, நீங்க ஒரு சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா வந்து வேல்யூஸ பத்தி பார்க்கலாம். இப்ப எந்த சொசைட்டில ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா தே சப்போர்ட்டட், ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸ் வந்து தே அஃபண்டட். ஃபார் எக்ஸாம்பிள் குட் வேல்யூ, பேட் வேல்யூன்னு இருக்கும். இல்லைன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு என்ன சொல்லலாம்னா, நமக்கு வந்து அக்செப்டட் பிஹேவியர், அன்அக்செப்டட் பிஹேவியர்னு இருக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு சொசைட்டில பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்க சொசைட்டியை பாத்தீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து கில்லிங்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஜென்ரலா அது வந்து அன்அக்செப்டட் பிஹேவியர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்னன்னா ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ் அது வந்து அக்செப்டட் பிஹேவியர் ஒரு சொசைட்டில இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து அந்த பிஹேவியர் இருக்குல்ல ஆக்சுவலா. ஓகேங்களா? அந்த பிஹேவியர் வந்து எங்கேருந்து வருதுன்னா அந்த மாரல் வேல்யூஸ்ல இருந்து தான் வருது. ஓகேங்களா? அந்த மாரல் வேல்யூஸ்ன்றது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ் தாண்டி வேற யாரும் கிடையாது. அதனால வந்து இட்ஸ் கல்ச்சர் இஸ் யூனிக் டு ஹியூமன்ஸ். இது ரெண்டு பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்கு ஜென்ரலா. ஓகேங்களா? தேர்ட் பாயிண்ட், நாட் ஜெனடிக். நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், ஜான் ஜெனடிக்ங்கிறது வந்து ஜெனடிக்கலா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கல்ச்சர் வராது. இட் இஸ் லேர்ன்டு ப்ராசஸ். ஓகேங்களா? கல்ச்சர் இஸ் a ப்ராடக்ட் ஆஃப் கல்ச்சர் இஸ் a ப்ராடக்ட் ஆஃப் culture is a product of social learning. Culture is a product of social learning. That is acquired through socialization. Acquired through socialization. Last unity and diversity. Features வந்து லாஸ்ட் வந்து யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி சொல்லலாம். யூனிட்டின்னு சொல்றது வந்து என்னன்னா, எல்லா கல்ச்சருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும். எல்லா கல்ச்சர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரிலிஜன் ஒரு கான்செப்ட் இருக்கும், சூப்பர் நேச்சுரல்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகேங்களா? எல்லா சொசைட்டிலயும் வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சர்னு ஒண்ணு இருக்கு, அது யூனிட்டி. பட் வந்து அந்த எல்லா கல்ச்சரும் வந்து யூனிட்டா இருக்குன்னு தெரியாது, நம்ம டைவர்சிஃபையா இருக்கலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு சொல்றது. கல்ச்சர் ஹாஸ் போத் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எந்த சொசைட்டி இருந்தாலும் கல்ச்சர் இல்லாம சொசைட்டி கிடையாது. அது வந்து யூனிட்டி ரெப்ரசென்ட் பண்றது. அந்த கல்ச்சர்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரைட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ரிலிஜன் பாத்தீங்கன்னாலே சூப்பர் நேச்சுரல் ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி இருக்கும் ஜென்ரலா. ஓகேங்களா? இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா எபோ த பவர் ரெப்ரசென்ட் பண்றது இருக்கும். அது எல்லா சொசைட்டிலையும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா நமக்கு வந்து அது வந்து யூனிஃபைங் ஃபேக்டர் ரெப்ரசென்ட் பண்றது. டைவர்சிஃபைங் ஃபேக்டர்ங்கிறது வந்து என்னன்னா அதுலயும் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா? அதை ரெப்ரசென்ட் பண்றது. ஓகேங்களா? நோட் பண்ணிங்க. யூனிட்டிங்கிறது வந்து என்னன்னா ஆல் ஹியூமன்ஸ் ஹாவ் கல்ச்சர். யூனிட்டிங்கிறது வந்து என்னன்னா ஆல் ஹியூமன்ஸ் ஹாவ் கல்ச்சர். ஆல் ஹியூமன்ஸ் ஹாவ் கல்ச்சர். டைவர்சிட்டிங்கிறது வந்து டைவர்சிட்டி இஸ் ஆல் கல்ச்சர் ஆர் நாட் அலைக்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் கல்ச்சர். எலமெண்ட்ஸ் ஆஃப் கல்ச்சர்ங்கிறத பொறுத்த வரைக்கும் அந்த கல்ச்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கான இந்த எலமெண்ட்ஸ் வந்து என்னன்னா இந்த 4 தான். வேல்யூஸ், நார்ம்ஸ், சாங்ஷன்ஸ், கல்ச்சரல் டைட்ஸ். இங்க வேல்யூஸ்ங்கிறது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்றோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து என்னன்னா அக்செப்டட் ஆர் அன்அக்செப்டட் பிஹேவியர். நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வந்து என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன வாட் இஸ் குட், வாட் இஸ் பேட். இது நம்ம எத்திக்கல்லையும் பார்ப்போம். எத்திக்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொசைட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு வேல்யூஸ் வந்து குட் வேல்யூஸ் கன்சிடர் பண்ணுவாங்க, ஒவ்வொன்றும் பேட் வேல்யூஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா குட் வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெல்பிங் த அதர்ஸ், ஓகேங்களா, ஷேரிங், இது எல்லாமே வந்து குட் வேல்யூஸ் கன்சிடர் பண்ணுவோம். பேட் வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தெஃப்ட், ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன் வயலன்ஸ், இது எல்லாமே வந்து பேட் வேல்யூஸ் கன்சிடர் பண்ணும். அப்போ சொசைட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து குட் வேல்யூஸ் நிறைய எதிர்பார்த்திருக்கோம், பேட் வேல்யூஸ் அதிகமாக எதிர்பார்த்திருக்கோம். குட் வேல்யூஸ் நீங்க செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும்னா அந்த இந்த வேல்யூஸ் வந்து எதை பேஸ் பண்ணினா ஒரு பர்சன் வந்து எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்டிபிகேஷன் வரதுக்கு வந்து யூஸ் ஆகும் ஆக்சுவலா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பர்சன் குட்டா பேடான்னு நீங்க எப்படி கன்சிடர் பண்ணுவீங்க ஜென்ரலா, அதை வந்து டிஃபைன் பண்றது இந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா, அதுதான் நோட் பண்ணிக்கங்க. இட் டிஃபைன்ஸ் it defines what is good, what is good, desirable, what is good, desirable or bad, undesirable. எது குட், பேட், டிசைரபிளா அன்டிசைரபிளான்னு வந்து டிசைட் பண்றதுதான் வந்து இது சொல்றது வேல்யூஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. these values these values influences the people's behavior. இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் வந்து குட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பீப்புள்ஸோட பிஹேவியர் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் ஜென்ரலா. இப்போ ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹையர் மார்க்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேலையை சொல்லுவாங்க. நல்லா படிக்கிறதா தான் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா அது பீப்புள்ஸ் பிஹேவியரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் ஜென்ரலா. ஓகேங்களா, அதுதான் வேல்யூஸ் சொல்றது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா these values these values act as a benchmark. These values act as a benchmark to evaluate human actions. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து பேடா குட்டான்னு நீங்க கன்சிடர் பண்ணும்போது என்னன்னா இந்த வேல்யூஸ் தான் வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து சப்ஜெக்ட் டு வந்து சேஞ்சஸ் தான். இப்போ நீங்க ரூரல் சொசைட்டி செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து கேஸ்ட் சிஸ்டம் பத்தி சப்போர்ட் பண்ணி பேசிங்கன்னா அங்க வந்து குட்டா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து தே கன்சிடர் கேஸ்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதே நீங்க வந்து மாடர்ன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க காஸ்மோபாலிட்டன் மாதிரியான சிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா மும்பை போனீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் சிஸ்டம் பேசும்போது இங்க இரலவெண்டா இருக்கும். இங்க கேஸ்ட் சிஸ்டம்ங்கிறது வேல்யூஸ் கிடையாது. அப்ப சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி வேல்யூஸ் மாறிட்டே இருக்கும். அப்போ அந்த வேல்யூஸ்ங்கிறது வந்து என்னன்னா அந்த சொசைட்டி வந்து எதோ வேல்யூஸ் கன்சிடர் பண்ணுறது. இப்போ இன்கேஸ் வந்து இதே வந்து நான் வந்து அந்த டவுன் ஆர்டர்னு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து மேஜரான ஏரியாஸ்ல போயிட்டு கேஸ்ட் ரொம்ப பிரிவில் இருக்க ஏரியால போயிட்டு நான் கேஸ்ட் வேணாம்னு நான் சொன்னேன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நான் பேடா கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ என்னன்னா சொசைட்டிங்கிறது இந்த வேல்யூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். இந்த வேல்யூஸ் தான் நெக்ஸ்ட் வந்து நாம்ஸா மாறும். நாம்ஸ்ங்கிறது வந்து என்னன்னா அக்செப்டட் பிஹேவியர்னு சொல்லுவோம் ஆக்சுவலா. இப்போ இந்த வேல்யூஸ் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சொசைட்டில வந்து அக்செப்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அக்செப்டட் பிஹேவியரா வரும், நார்ம்ஸ். ஓகேங்களா. நார்ம்ஸ் நார்ம்ஸ் it is the it is the standard pattern of behavior accepted by a society. It may differ from society to society.
ஓகேங்களா? அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா, இதுலயே வந்து குட் வேல்யூஸ், பேட் வேல்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொசைட்டி வந்து அத அக்செப்ட் பண்ணுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்து குட் வேல்யூ. நான் சொன்ன மாரி அதேதான். இப்ப கேஸ்ட் சிஸ்டம்ன்றது வந்து ஒரு சொசைட்டில வந்து தே அக்செப்டட் அஸ் குட். இன்னொரு சொசைட்டில வந்து பார்த்தீங்கன்னா, இட் கன்சிடர்ஸ் வந்து பேட். இப்ப நம்ம வந்து டெம்பரல்ல பார்க்கும்போது பொறுத்தவரைக்கும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சதிய பொறுத்தவரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 19த் செஞ்சுரில வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் சொசைட்டில தே அக்செப்ட் அஸ் சதி. ஓகேங்களா? சைல்டு மேரேஜ் வந்து தே அக்செப்டட். பட் இப்ப இருக்க சொசைட்டி வந்து பார்த்தீங்கன்னா, தே டிட்ன்ட் அக்செப்ட் தட். அப்போ வந்து வேல்யூஸ் மாறும். அப்ப சொசைட்டிக்கு ஏத்த மாரி வேல்யூஸ் மாறும். ஓகேங்களா? அது வந்து நார்ம்ஸா கன்சிடர் ஆகும். இந்த நார்ம்ஸ் வில் டைரக்ட்லி லீட்ஸ் டு ரிவார்ட் ஆர் பனிஷ்மென்ட். நார்ம்ஸ், ரிவார்ட் ஆர் பனிஷ்மென்ட். இப்ப நீங்க வந்து குட் வேல்யூ வந்து நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து திருப்பி எகைன் இதே சொல்றேன். இப்ப இந்த கேஸ்ட் பேஸ்டு சொசைட்டிஸ் இருக்குன்னு நான் கன்சிடர் பண்ணலாம். ஜென்ரலா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸ்ட் இருக்கு. நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்ப கேஸ்ட் பேஸ்டான எது பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா தே அக்செப்ட் த பிஹேவியர் அண்ட் தென் தே செலிப்ரேட் இட். செலிப்ரேட்ங்கிறது வந்து தே சப்போர்ட் இட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா ஒரு இஷ்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா கேஸ்ட் மேரேஜை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலா. ஓகேங்களா? பட் கேஸ்ட் மேரேஜுக்கு எகேன்ஸ்டா நீங்க போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் வரும்போது தே அப்போஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிவார்டுங்கிறது வந்து என்னன்னா கேஸ்ட் மேரேஜை சப்போர்ட் பண்றது. பனிஷ்மெண்ட்ங்கிறது கேஸ்ட் மேரேஜ் அப்போஸ் பண்ணா அவங்கள ஊரை விட்டு தள்ளி வைக்கிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா சொசைட்டி பேஸ்டான அந்த இது இருக்கு நமக்கு. ஓகேங்களா? அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இட் டைரக்ட்லி லீட்ஸ் டு சாங்ஷன். சாங்ஷன்ங்கிறது வந்து என்னன்னா ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் பேஸ்ட் ஆன் தேர் அக்செப்டட் பிஹேவியர் ஆர் அன்அக்செப்டட் பிஹேவியர். ஓகேங்களா? இது மூணுமே வந்து இன்டர்லேட்டட் தான். சொசைட்டி வரும்போது நம்ம அது பார்ப்போம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்ச்சரோட வேல்யூஸ் வந்து இம்பார்ட் பண்றதுக்கு மேஜரா ரீசன் இருக்கு. லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சரல் ட்ரைட். கல்ச்சரல் ட்ரைட்ங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா? நம்ம கல்ச்சரல் ட்ரைட்னு தனியாவே படிப்போம். பட் இங்க சின்னதை நோட் பண்ணிக்கங்க. இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் கல்ச்சர். கல்ச்சரோட இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் யூனிட் இதுதான். இப்ப நம்ம நார்மலா வந்து ஒரு ஆர்கனைசமோட ஸ்மாலஸ்ட் யூனிட் வந்து செல்னு சொல்றோம்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்டையர் கல்ச்சருக்கு ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் தான் இந்த கல்ச்சரல் ட்ரைட்ஸ் ஆக்சுவலா. ஓகேங்களா? இட்ஸ் அ பில்டிங் பிளாக் ஆஃப் கல்ச்சர். பில்டிங் பிளாக் ஆஃப் த கல்ச்சர்னு சொல்லுவோம் ஆக்சுவலா. இது மெட்டீரியலாவும் இருக்கலாம், நான் மெட்டீரியலாவும் இருக்கலாம். ஓகேங்களா? மெட்டீரியல் ஆர் நான் மெட்டீரியல். But it has form ஃபார்ம் எஃப்ஆர்எம் ஃபார்ம் ஒரு ஃபார்ம்ல இருக்கும். யூஸ் ஃபார்ம் யூஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மீனிங். அண்ட் மீனிங் ஒரு மீனிங் இருக்கும். நீங்க ரிலிஜியஸ் அஸ்பெக்ட்ல வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ரிச்சுவல்ஸ் பண்றோம்ல. இந்த ரிச்சுவல்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னன்னா ஸ்லாட்டரிங் நான் பத்தி சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆடு வெட்டுறது, கோழி இது பண்றது ஆக்சுவலா. அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும். அது வந்து ஒன் ஆஃப் த ட்ரைட் தான் ஆக்சுவலா. இட்ஸ் ஒன் ஆஃப் த ட்ரைட். இட்ஸ் அ பில்டிங் பிளாக். ஓகேங்களா? அது வந்து ரிலிஜன்ங்கிறது ஒரு இதுல வந்து ஒன் ஆஃப் த பில்டிங் பிளாக்ங்கிறது வந்து என்னன்னா பலியீடு கொடுக்குறதுன்னு சொல்றது. அந்த பலியீடு கொடுக்கறது வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நிறைய இது இருக்கும். பலியீடு வந்து மேக்ஸிமம் எது கொடுப்பாங்கன்னா வீட்டுக்கு வந்து வர தீங்க வந்து தடுக்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா குலதெய்வத்துக்கு வந்து பலியீடு பண்ணுவாங்க ஜென்ரலா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுக்குன்னு வந்து ஒரு மீனிங் இருக்கு ஆக்சுவலா. ஓகே. அப்போ வந்து என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா பேட் வராம தடுக்கிறதுக்காக ஆட்டோமேட்டிக்கா வந்து பலியீடு பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் இருக்கு. ஒரு ஃபார்ம் எந்த மாதிரி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு யூஸ் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அதனால வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நன்மை வரப்போகுது சொல்லிட்டு அப்ப இது எல்லாமே வந்து சேர்ந்தது தான் ஆட்டோமேட்டிக்கா வந்து கல்ச்சர் டைட் சொல்றது. அது எப்படி ஒன்றா இருக்கலாம். ஓகேங்களா? அது மெட்டீரியலா இருக்கலாம், நான் மெட்டீரியலா இருக்கலாம். ஓகேங்களா? ஜெனரலா திங். இப்ப இந்த ஒரு கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் கல்ச்சரல் ரைட்ஸ், இந்த கல்ச்சரல் ரைட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கல்ச்சரல் ரைட்ஸ் சேர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கல்ச்சரல் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம். கல்ச்சரல் ரைட்ஸ்ங்கிறது வந்து இந்த மாதிரி கல்ச்சரல் ரைட்ஸ் எல்லாமே வந்து ஒரு 10-15 கல்ச்சரல் ரைட்ஸ் எல்லாம் சேர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சரல் காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா? சொசைட்டில வந்து நிறைய கல்ச்சரல் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அப்போ வந்து கல்ச்சரல் ரைட்ஸ் எல்லாம் சேர்ந்தது கல்ச்சரல் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம். அப்போ வந்து ஈச் கல்ச்சர்
இந்த இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா கல்ச்சரல் காம்ப்ளெக்ஸ் இஸ் நத்திங் பட் என்னன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா செட் ஆஃப் கல்ச்சுரல் ட்ரைட்ஸ் இஸ் கால்டு கல்ச்சுரல் காம்ப்ளெக்ஸ். செட் ஆஃப் கல்ச்சுரல் ட்ரைட்ஸ் இஸ் கால்டு கல்ச்சுரல் காம்ப்ளெக்ஸ் நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலா. ஓகே, இதோட நீங்க செஷன் வைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த இன்னைக்கு செஷன் வந்து ரீகேப் பண்ணி நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபாலஜி டெஃபினிஷன் 2-3 பார்த்துருக்கோம். ஆஃப்டர் தட் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி, எப்படி வந்து ஆந்த்ரோபாலஜி வந்து பிரான்ச்சஸை பிரிச்சாங்க, பிரிட்டிஷ் ஸ்கூல் எப்படி ஃபாலோ பண்ணாங்க, அமெரிக்கன் ஸ்கூல் எப்படி ஃபாலோ பண்ணிட்டாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து அந்த அமெரிக்கன் ஸ்கூல்ல வந்து பிரான்ஸ் போவாஸ் கொடுத்த அந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் கான்செப்டை தான் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து அதுதான் வந்து மோஸ்ட் அக்செப்டட் பிரான்ச்சஸ்னால அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து சோசியல் கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜி வந்து ஒவ்வொரு ட்ரெடிஷன்ஸ்ல எப்படி ஃபாலோ பண்ணுச்சு, எதனால வந்து அவங்க அடாப்ட் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இது ஒரு சைடு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து கல்ச்சரை பத்தி பேசணும். இந்த கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருந்துச்சு, ஆந்த்ரோபாலஜி பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு. ஆந்த்ரோபாலஜி பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து எப்படி வந்து டெஃபினிஷன்ஸ் வந்து ப்ராடா என்ஹான்ஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நார்மல்ல இருந்து ப்ராடர் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சருக்கும் சிவிலைசேஷன் உள்ள இஷ்யூஸ் என்னென்ன. கல்ச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா சிவிலைசேஷன் ஒன் பார்ட் ஆஃப் த கல்ச்சர். என்னன்னா டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் த கல்ச்சர் தான் சிவிலைசேஷன் சொல்றாங்க. அது வந்து என்னன்னா நமக்கு வந்து இபி டெய்லர் வந்து சொன்ன அந்த யூனிலினியர் எவல்யூஷன்ல இருந்து வந்தது. பட் லேட்டர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கல்ச்சர்ங்கிறது வேற, சிவிலைசேஷன்ங்கிறது வேற. கல்ச்சர்ங்கிறது வந்து இட்ஸ் இன்டர்னல் ஃபார்ம், சிவிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல் மேனிஃபெஸ்டேஷன் ஃபைனலா அறிவே இருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த டெஃபினேஷன்ஸ்ல பார்த்தது எல்லாமே வந்து தனித்தனியா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். இதெல்லாம் ஃபீச்சர்ஸ்னு பிரிச்சோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து என்னன்னா டிசைன் ஃபார் லிவிங் ஒன்னு. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து பாத்தீங்கன்னா யூனிக் பேட்டர்னா இருக்கும். தேர்ட் வந்து நான் ஜெனட்டிக்கா இருக்கும். லாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டியும் இருக்கும், டைவர்சிட்டி இருக்கும் கல்ச்சர். ஓகேங்களா? எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த கல்ச்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கான எலமெண்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா வேல்யூஸ், நார்ம்ஸ், சாங்ஷன்ஸ், லாஸ்ட் வந்து கல்ச்சரல் ட்ரைட்ஸ். ஓகேங்களா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்க்கு எல்லாமே வச்சுங்க. ஓகேங்களா? நாளைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா அடுத்த ஸ்டெப் ஃபார் எக்ஸாம்பிள் கல்ச்சரோட அடுத்த இது பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபைன், தேங்க்யூ. கிளாஸ் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா, ஸ்லோவா போற மாதிரி இருக்கா? ஓகேவா? ஓகே தானே? ரைட்டிங் கண்டிப்பா எழுதிதான் ஆகணும். ஏன்னா வந்து நமக்கு வந்து ஒரு யூனிக் நோட்ஸ் கிடையாது ஆக்சுவலா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா ஒரு 4-5 புக்ல இருந்து நான் வந்து கலெக்ட் பண்ணி தான் நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால எப்போதுமே ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நமக்கு சிக்ஸ்த் டெஸ்ட் கிடையாதுங்க. நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பர்சன்ஸ் முடிய டெஸ்ட் எடுக்கும். இது வந்து போன பேட்ச் முடிச்சவங்களுக்கு வந்து இல்ல இந்த வாட்டி மெயின்ஸ் அட்டன் பண்றவங்களுக்கு நமக்கு வந்து சிக்ஸ்த் கிளாஸ் டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கல்ச்சர். ஓகே ஃபைன். நமக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இங்க இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக்கலி கிரியேட்டட் டிசைன் ஃபார் லிவிங்னு ஒன்று இருக்குங்க. புரியல. ஆமா. இங்க ஆஃப்லைன் கிடையாது. நீங்க வந்து இதுல தான் போற மாதிரி இருக்கும். பிளிப்கார்ட்ல போட்டீங்கன்னா கிடைக்கும். யாரு? ஓகே ஃபைன். இல்ல நீங்க பிளிப்கார்ட்ல போட்டுருங்க. பிளிப்கார்ட்ல கிடைக்கும் கண்டிப்பா. ஓகே, பிளிப்கார்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா கிடைக்கும். ஓகேங்களா? நாளைக்கு மார்னிங் இருக்கு. ஓகேங்களா? குரூப்ல மெசேஜ் வரும். ஓகேங்களா? ஓகே ஓகே. இதுல பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னன்னா ஹிஸ்டாரிக்கலி கிரியேட்டட் டிசைன் ஃபார் லிவிங்கிறது பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஹிஸ்டாரிக்கலே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹியூமனுக்கு வந்து லிவ் பண்றதுக்காக ஃபார்ம் ஆனதான் கல்ச்சர்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டாரிக் கிரியேட்டட் சொல்லும் போது வந்து என்னன்னா ஒரு ஜென்ரேஷன் டு இன்னொரு ஜென்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த கல்ச்சர் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும். அப்ப டிரான்ஸ்மிட் ஆகும்போது இந்த ஹிஸ்டாரிக்கலி கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அது எல்லாமே சேர்த்து சொல்றதுதான் வந்து கல்ச்சர்னு சொல்லுவோம். இட் இஸ் டைனமிக் வேற. டைனமிக்ங்கிறது வந்து என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி வந்து அபலிஷன் ஆஃப் சதி இருக்கு. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 18th and 19th சென்ச்சுரியில பொறுத்த வரைக்கும் வந்து சதி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்தியாவில வந்து அக்செப்டட் பிஹேவியரா இருந்துச்சு. ஓகேங்களா? பட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் சதி வந்து பாத்தீங்கன்னா 19th சென்ச்சுரி எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் சதியை பத்தி பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து பாத்தீங்கன்னா 1830s வந்து பாத்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் ஸ்டடி அபாலிஷ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரைட்ஸை பத்தி பேசும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா எவால்வ்டு பிஹேவியர்
அந்த இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சொசைட்டியை வந்து நாம்ஸ் ரெப்ரசென்ட் பண்றதுனால தான் ஹிஸ்டாரிக்கலி கிரியேட்டட் டிசைன் ஃபார் லிவிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பட் இட் இஸ் டைனமிக்னு சொல்றது. யூனிக் டு ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா யூனிக்னு சொல்லுவாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு யூஸ் த இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா லேர்ன் பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த நீங்க லேர்ன் பண்றதை வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். கம்யூனிகேட் பண்றதை ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் பண்ணலாம். தென் ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து அதை யூஸ் பண்றதுக்கு ஹியூமன்ஸ்னால தான் முடியும். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா மிச்சர்க அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் அது பண்ண முடியாது ஆக்சுவலா. மிச்சர்க அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து அதனால தான் நமக்கு வந்து ஹியூமன் க்ரோத்துங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். மிச்சர்க ஆர்கானிசம்ஸை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து இவ்வளவு தூரம் அப்சர்வ் க்ரோத்துக்கு கிடையாது. டெக்னாலஜிக்கல் லெவல்ல அது யூஸ் பண்ணதுனால தான் ஆட்டோமேட்டிக்கா டெக்னாலஜி க்ரோத்தே நமக்கு இங்க வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அது வந்து நமக்கு வந்து யூனிக் டு ஹியூமன்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து மாரல் வேல்யூஸ் வந்து யூனிக் டு ஹியூமன்ஸ். ஏன்னா வந்து மாரல் வேல்யூஸ்ங்கிறது வந்து என்னன்னா ஒரு டிஃபைனிங் கோட் வச்சுட்டு அந்த கோட்குள்ள வந்து வாழணும்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா ஹியூமன்ஸ் வந்து இது பண்றதுனால மாரல் வேல்யூஸ் நம்ம யூனிக்னு சொல்றோம். ஓகேங்களா? அதனால வந்து இட்ஸ் வந்து யூனிக் டு ஹியூமன்ஸ் சொல்றோம். கல்ச்சர். தேர்ட் வந்து நான் ஜெனடிக். நான் ஜெனடிக்ங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்னதான். என்னன்னா இந்த கல்ச்சர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்கலா வராது. இப்ப இன்கேஸ் அப்பா அம்மா இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து டேரக்டா ஜெனட்டிக்கலா நான் வந்து பிறந்ததுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த கல்ச்சரோட வேல்யூஸ் எல்லாம் வருமானது வராது ஆக்சுவலா. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன சின்ன வயசுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம ஸ்கூல் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒவ்வொரு கல்ச்சரல் வேல்யூஸ் நம்ம வந்து ஒவ்வொன்றா இம்பார்ட் பண்ணிட்டு வருவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிறந்த குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த லாங்குவேஜ் பேசணும்னு தெரியாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எந்த ரிலிஜனை ஃபாலோ பண்ணணும்னு தெரியாது. எந்த கேஸ்ட ஃபாலோ பண்ணணும்னு தெரியாது. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா பொறுத்த வரைக்கும் என்ன ஃபுட்டு சாப்பிடணும்னு தெரியாது. இது எல்லாமே வந்து எப்படி வரும்னா பேஸ்டான சோசியலைசேஷன். சோசியலைசேஷன்ன்றது என்னன்னா ஃபேமிலியில கத்துக்கிறது, அடுத்த ஸ்கூல்ல கத்துக்கிறது, அடுத்த சொசைட்டில கத்துக்கிறது. இது மூணுமே வந்து அந்த பர்சன் மேல இம்பார்ட் ஆகும். அப்புறம் வந்து அந்த பர்சன் வந்து ஆட்டோமேட்டிக்கா இதுல இருந்து கத்துக்கிறதுனால தான் அக்யூர்ட் த்ரோ சோசியலைசேஷன் சொல்றோம். ஓகேங்களா? அதனால தான் வந்து என்னன்னா ஜெனட்டிக்கலா டிரான்ஸ்ஃபர் ஆகாம அக்யூர்ட்னு சொல்றோம் ஜென்ரலா. ஓகேங்களா? ஃபைனலா பொறுத்த வரைக்கும் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு சொல்றது. யூனிட்டிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னன்னா ஆல் சொசைட்டி ஹேவ் கல்ச்சர். அட்ஸ் யூனிட்டி. ஏன்னா வந்து எல்லா சொசைட்டியும் வந்து கல்ச்சர் இருக்குன்னு சொல்றோம். ஓகேங்களா? அந்த கல்ச்சர்லயும் வந்து யூனிக்னஸ் இருக்குங்க. யூனிக்னஸ்ங்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லா கல்ச்சர்லயும் நான் சொல்ல இந்த கல்ச்சரல் ட்ரைட்னு சொன்னல இந்த பேசிக் யூனிட் அது காமனா நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து என்னன்னா எல்லா கல்ச்சர்லயும் வந்து பாத்தீங்கன்னா காடுங்கிற ஒரு கான்செப்டே எல்லா இடத்துலயும் இருக்கும். ஓகேங்களா? அப்ப அது வந்து சூப்பர் நேச்சுரல் வழிபடுவாங்க. அந்த ஃபார்ம்ஸ் தான் மாத்துவாங்க தவிர பட் காடுங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு எப்பவுமே இருக்கும். அப்போ வந்து என்னன்னா யூனிட்ங்கிறது ரெப்ரசென்ட் பண்றது ஆல் சொசைட்டி ஹேவ் கல்ச்சர். இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் யூனிட்டி. அந்த எல்லா கல்ச்சர்லயும் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்னஸ் கான்செப்டே இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? டைவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த எல்லா கல்ச்சரும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டிஃபரன்ஸா இருக்கலாம். ஓகேங்களா? அது டைவர்சிட்டின்னு சொல்றது. ஓகே தானே ஸ்டூடெண்ட்ஸ்? வேற எதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே ஃபைன். இன்னைக்கு முடிச்சதை இன்னைக்கு ரீட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ்னா நம்ம நாளைக்கு மார்னிங் வந்து வில் டிஸ்கஸ் த டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபை த டவுட்ஸ். ஆஃப்டர் தட் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.